Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Srivaishnavism. சுவாமி நம்மாழ்வாருடைய மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பிரபந்தமான திருவாய்மொழி அவர் சாதிச்சிருக்கிற 4 பிரபந்தங்கள்ல ஒன்று. அந்த திருவாய்மொழியிலேருந்து 7ஆம் 10 2ஆம் திருவாய்மொழியான கங்குலும் பகலும் அப்படின்னு சொல்லப்படுற பதிகத்தை இன்று நம்ம நாம் உபன்யாசம் செய்ய ஆரம்பிக்க போறோம். ஸ்ரீரங்கம் பெருமாளை பத்தின இந்த நாயிகா பாவத்தில் உள்ள பதிகம் இது. The most celebrated Archamurti is the Srirangam Perumal in 4000 திவ்ய பிரபந்தம்ஸ். பட் அதுல திருவாய்மொழியில எத்தனை பதிகங்கள் அந்த பெருமாளை பத்தி இருக்கு அப்படின்னாக்க ஒரே ஒரு பதிகம் தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு பதிகம் தான் இருக்கு. அதனால இது ரொம்ப விசேஷமானது. When we get to one of the Thaniyans about Thiruvaimozhi, Adiyan will pause and briefly relate that to this padiyam as well. So varakkam pola Adiyan will start with my prayer, and then the Pudu Thaniyans and the Thiruvaimozhi Thaniyans, and then the avatArikai for this padiyam, and then we will try to go through one pAsuram today, learn its meaning, and also go through the Vyakyanam for this one pAsuram, the first pAsuram. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளைய உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. புதுத்தனியன்கள். ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். ஸ்ரீசைலேஷதயா பாத்ரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்யுத பதாம்புஜயுக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्सदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषठकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम्. திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருநலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று
ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. இந்த தனியன் is an interesting தனியன். வான் திகழும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாயிராமானுசன். இதுல என்ன சொல்றாருனாக்க, வான் திகழும் சோலை மதிள் அரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும். இந்த 1000 பாசுரங்கள் கொண்ட, 1000 அப்ராக்சிமேட் நம்பர். திருவாய்மொழி has actually 1100 பாசுரம்ஸ். இந்த 1000 பாசுரங்களும் ஸ்ரீரங்கன் மேல இருக்கு சொல்றார். மதிளரங்கர் வண்புகழ் மேல் அப்படிங்கிற மாதிரி. நிஜமாவே இந்த ஃபுல் திருவாய்மொழியும் ஸ்ரீரங்கனை பத்தி இருக்கான்னு கேட்டேன்னாக்க இல்ல. திருவாய்மொழியில ஒரே ஒரு பதிகத்துல அந்த 11 பாசுரங்கள் மாத்திரம்தான் திருவரங்கன் மேல இருக்கு. இருந்தாலும் 1000 பாசுரங்களும் அந்த ஸ்ரீ ரங்கன் மேலேயே பாடிட்ட மாதிரி ஸ்ரீ பட்டர், பராசர பட்டர் சாதிக்கிறார். அதை உத்தமூர் சுவாமிகள் இந்த பதிகத்தினுடைய அவதாரிக்கையில எடுத்து சொல்ல போறார். So again, I just wanted to point out that there is a Taniyan which says that all of Thiruvaimozhi is about Arangan, when in fact only the padigam that we are going to learn starting today, that is directly about Arangan அப்படிங்கிறத பார்க்க போறோம் நம்ம. மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். ஸோ இந்த தனியன்களுடைய அர்த்தங்கள் நம்ம அஞ்சிரயம் அடனாராய் அப்படிங்கிற திருவாய்மொழி பதிகத்தை நம்ம கற்றுக்கிறச்சே அந்த தனியன்களுடைய அர்த்தத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரிஃப்ரெஷ் யுவர் மெமரி, யூ கேன் கோ பேக் டு தட் அஞ்சிரயம் அடனாராய், அதனுடைய videos on YouTube channel நீங்க பார்க்கலாம். So again we'll start with an avatArikai or introduction to this particular padigam. அதுக்கப்புறம் முதல் பாசுரத்தை கற்றுப்போம், அதனுடைய வியாக்கியானத்தையும் பார்ப்போம். அது Adiyan is drawing from several commentaries from several different authors. I'll give my pranams to those authors right at the beginning. So the commentaries from the following authors have been used here. Nampillai, Sri Nammazhvar பெரிய ஆச்சாரியர், உங்களுக்கு தெரியும். அவர் ஈடு அப்படிங்கிற ஒரு பெரிய வியாக்கியானம் ஒன்று சாதிச்சிருக்கார். 36,000 படி அப்படிங்கிற மாதிரி சொல்வாது. 36,000 படி, அது அவ்வளவு 36,000 அனுஷ்டுப் சந்தஸ்ல ஒரு ஸ்லோகங்கள் இருந்துனாக்கா எப்படி இருக்கும், எவ்வளவு லாங்கா இருக்கும், அது மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. அது 36,000 இது. ஸோ ஈடு அப்படிங்கிற அந்த வியாக்கியானம் அது இட்ஸ் டிஃபிகல்ட் டு ரீட் பிகாஸ் இட்ஸ் நாட் இன் சிம்பிள் தமிழ். அதனால ஸ்ரீ புருஷோத்தம் நாயுடு அவர் அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அதையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். அண்ணன் சுவாமிகள் பிரதிவாதி பயங்கரம், அண்ணங்கராச்சாரியார் சுவாமிகள் அவருடைய வியாக்கியானத்தையும் யூஸ் பண்ண போறோம். அப்புறம் ஸ்ரீ உத்தமூர் சுவாமிகள், மோர் கண்டெம்பரரி காமெண்டேட்டர் ஸ்ரீ உத்தமூர் சுவாமிகள், அவருடையதையும் பார்க்க போறோம். அது தவிர ஸ்ரீ விஎன் வேதாந்த தேசிகன் அப்படின்னு another contemporary commentator, அவர் அவரும் previous authors, previous commentators உடைய வியாக்கியானங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி சிலதுகள் அவரோட விஷயங்களை சேர்த்து கலந்து கொடுத்திருக்கார். அதையும் பார்க்க போறோம். But because the commentaries from these, and also Adiyan has also added my own, Adiyan hasn't mentioned it, but some material added by Adiyan as well. So அந்த விதத்துல நிறைய different sources have been used here, but because they are very finely interleaved, it's been very difficult for me to indicate in the sentence இங்கே இருந்து வந்தது, இந்த sentence அங்கே இருந்து வந்தது அப்படின்னு சொல்றது. It becomes very disruptive. அதனால you can just take for granted that all of these have been interleaved finely. So அந்த விதத்துல you won't find individual references to these individual commentaries, but you can understand that they are taken from all of these references as well. So so Adiyan mentioned that this is a nAyikA bhAvam. This is a padigam in nAyikA bhAvam. nAyikA bhAvam, you probably know this from the அஞ்சிரய மடனாராய் அப்படிங்கிற பதிகத்திலேருந்தே. ஆழ்வார்கள் சில சமயங்கள்ல தங்களை ஒரு நாயகியாக நினைச்சுண்டு, எம்பெருமான நாயகனாக நினைச்சுண்டு, தங்களுடைய பக்திய ஒரு ஸ்ருங்கார ரசமாக, காதலாக வெளியிடுவா. அது அப்போ தங்களை நாயகியாக நினைச்சுக்கிறச்சே அதை nAyikA bhAvam அப்படின்னு சொல்லுவோம். நாயிகாங்கிறது சம்ஸ்கிருத வேர்ட் ஃபார் நாயகி.
ஸோ நாயிகா பாவத்தில் இருக்கார் அவர் ஸ்ரீ நம்மாழ்வார். அந்த ஸ்ரீ நம்மாழ்வார் நாயிகா பாவத்தில் இருக்கச்சே அவர் வந்து பராங்குஷ நாயகி அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்டிஸ் திருமங்கை ஆழ்வார் நாயிகா பாவத்தில் இருக்கிறச்சே பரகால நாயகின்னு சொல்லுவோம். அது மாதிரி பராங்குஷ நாயகி அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த பராங்குஷ சுவாமி நம்மாழ்வார் நிறைய பாசுரங்கள் வந்து நிறைய பதிகங்கள் வந்து நாயிகா பாவத்தில் சாதிச்சிருக்கார். சிலதுகள் நாயகியே பேசுற மாதிரி இருக்கும், சிலதுகள் நாயகியோட தோழி பேசுற மாதிரி இருக்கும், சிலதுல நாயகியோடைய தாயார் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் பதிகம் வந்து நாயகியுடைய தாயார் பேசுற மாதிரியான இருக்கும். அதுதான் அவர் சொல்றார், திருத்தாயார் பாசுரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. ஸோ அது வந்து ஐ ஃபைண்ட் இட் ஈவன் மோர் அப்பீலிங். என்னாக்க நாயிகா பாவமே இட்ஸ் வண்டர்ஃபுல் இன்வென்ஷன். அது வந்து நமக்கும் பக்தர்களாகிய நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள பக்திங்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அன் அன்ஈக்குவல் ரிலேஷன்ஷிப். அவன் எங்கேயோ இருக்கான், நம்ம எங்கேயோ இருக்கோம். அவன் எவ்வளவோ பெரியவன், நம்ம எவ்வளவோ தாழ்ந்தவன். அந்த மாதிரியான ஒரு அன்ஈக்குவல் ரிலேஷன்ஷிப்ல அந்த பக்திங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா அந்த பக்தியை வந்து ஒரு காதலாக நாயக்கன் அவளுக்கிடையே உள்ள ஒரு காதலாக வெளிப்படுத்துச்சு. இது வந்து இட்ஸ் மோர் லைக் அ பியர் லைக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பக்தன் அந்த எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி ஆறுது. அப்போ வந்து நம்ம காதலை வந்து நமக்கு we can express it in terms that are very familiar to us. So the love that we have for our sweetheart, that's a feeling that we have expressed, that we have experienced. அதனால வந்து அந்த விதத்துல வந்து this is something that is very easily relatable அப்படிங்கிற மாதிரி ஆறுது. ஸோ அந்த விதத்துல நாயகி வந்து நாயக்கனை பிரிஞ்சு இருக்கிறச்சே வந்து எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரியான இந்த ஒரு காதலி வந்து தன் காதலனை மிஸ் பண்றச்சே எவ்வளவு சொல்லுவாளோ அது சொல்றச்சே வந்து அது கேட்கறதுக்கு வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் நம்மளோட நெஞ்ச உருக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு விசேஷம். இன்னொரு விசேஷம் திருத்தாயாரோட வாயால வர்ற மாதிரி இருக்குன்னாக்க, on top of getting to know the distress of the நாயகி, இந்த திருத்தாயார் வந்து தன்னுடைய பெண்ணு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா அப்படிங்கிறத, பிகாஸ் ஷி கோஸ் டு பேட் ஃபார் தட் நாயகி, தன்னுடைய திருக்குமாரத்திக்கா வேண்டி ஷி கோஸ் டு பேட் ஃபார் எம்பெருமான். அண்ட் ஹியர் ஷி இஸ் டாக்கிங் டைரக்ட்லி டு எம்பெருமான் இங்க வந்து அர்ச்சாமூர்த்தியாக திருவரங்கத்துல சேவை சாதிக்கிற அந்த எம்பெருமான் கிட்ட பேசுறா, சுவாமி என்ன சுவாமி இப்படி பண்றேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்துல வந்து இது ஒரு திருத்தாயாருடைய ஆங்ஸ்ட்னு சொல்லுவோமே. ஸோ நாயகியுடைய டிஸ்ட்ரெஸும் நமக்கு தெரியறது. அந்த திருத்தாயார் வந்து எவ்வளவு தூரம் தன்னுடைய குமாரியான அந்த நாயகி, அந்த பராங்குஷ நாயகிக்கு ஃபீல் பண்றா அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கும் நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியுது, அந்த ஆங்ஸ்டையும் நன்றா தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த விதத்துல வந்து ரெண்டு விதத்துல நம்மளுடைய ஹிருதயத்தை உருக்குற மாதிரி இருக்கும் அது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கலாம். அது நம்ம ஏற்கனவே வந்து நாயிகா பாவத்துல அந்த அஞ்சிரை மடனாராங்கிறத பார்த்துருக்கோம். அதுல பராங்குஷ நாயகி வந்து வெவ்வேறு ஜந்துக்களை தூது விடுறாத, அது வந்து அஞ்சிரை மடனாராய் எளியத்தாய் நீயும் நின் அஞ்சிரே சேவலுமாய் ஆ என்று எனக்கருளி வெஞ்சிரை புள்ளுயர்த்தார்க்கென் விடுதூதாய் சென்றக்கால் வஞ்சிரையில் அவன் வைத்தால் வைக்கில் வைப்புண்டால் என் செய்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு ஒரு பட்சியை தூது விடுறா, அப்புறம் இன்னொன்னு தூது விடுறா, இன்னொன்னு தூது விடுறா, காத்த தூது விடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த பதிகம் போறது. இதுல வந்து அந்த மாதிரி தூது விடுற பதிகம் இல்ல, திருத்தாயார் பேசுற பதிகம் இது. திருத்தாயாரும் சொல்ற வியாக்கியானத்துல சொல்றா, இந்த திருத்தாயாரும் தலைவிக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய தசை இல்லையே. அந்த திருத்தாயார் வந்து நாயகி கிட்ட பேசி அந்த மாதிரிலாம் இது பண்ணாத, நீ அவனை ரொம்ப மிஸ் பண்ணி இந்த உன்னுடைய லைஃபே பாழ் பண்ணின்றாத, நீ மற்ற விஷயங்களை கவனி, உலகத்துல எவ்வளவோ மற்ற விஷயங்கள் இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்ற நிலைமையில அந்த நாயகி இல்லை அப்படிங்கிறத சொல்றார். திருத்தாயாரும் தலைவிக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய தசை இல்லையே, தசைனாக்க நிலைமை இல்லையே, அதனால தாயார் பெருமானிடமே முறையிடுகிறார். So there is no point in trying to reason with the நாயகி. ஏன்னா she is beyond that. அவள் வந்து she is deeply into love and this viraha tApam, this pain of separation from எம்பெருமான். அதனால அவள்கிட்ட பேசி பெருமை இல்லை. She probably tried talking to her, but that didn't work out. அதனால தாயார் பெருமானிடமே முறையிடுகின்றார், ஸ்ரீரங்கன் கிட்டே பேசுறா அவள் அப்படிங்கிற மாதிரி. பராங்குஷ நாயகி மயங்கி ஈடுபட்டிருக்கும் தசையில் தாயார் பெருமாளை நோக்கி பேசும் முறையில் அமைந்த தசகம். பராங்குஷ நாயகி மயங்கி இருக்காள், அவள் வந்து அதுல அந்த தன்னுடைய காதலனான எம்பெருமான நினைச்சுட்டு அதுலயே நினைச்சுட்டு இருக்கிற சமயத்துல அந்த நிலையில இருக்கிறச்சே தாயார் பெருமாளை ஸ்ரீரங்கத்துல உள்ள பெரிய பெருமாளை நோக்கி பேசும் முறையில் அமைந்த தசகம். தசகம்ங்கிறது ஒரு பதிகம் அப்படிங்கிறது, 10 பாட்டு, 10+ ஒரு பலஸ்ருதி 11 இருக்கும். அதுக்கு சொல்றார் அவர், மதியெல்லாம் உள்கலங்கி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மதியெல்லாம் உள்கலங்கி பிரானே ஏன் எனக்கு இந்த நிலைமை,
என் வியசனத்தை, அதாவது துக்கத்தை எடுத்து சொல்லவும் என்னால் முடிகிறதில்லை. நீ என்னை என்ன செய்ய நினைத்தருளினாய் என்று தானே கூப்பிட்டு கேட்க வேண்டியதை அந்நிய உபதேசத்தாலே தாய் பாசுரத்தாலே பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி. இந்த மதியெல்லாம் உள்கலங்கி அப்படிங்கிறது வந்து அந்த அஞ்சுரைய மடநாராயில வருது. விதியினால் படை மணக்கும் என்னடைய அன்னங்காள் அன்ன பட்சிகளை நீங்கள் தூது போங்கோ அப்படின்னு சொல்றா. மதியினால் குரல்மானாய் உலகிறந்த கல்வர்க்கு, அவனோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி சாமர்த்தியமா வந்து இந்த பலி மகாபலி கிட்டேருந்து அந்த உலகத்தையே யாச்சகமாக வாங்கிட்டான். ஆனா அடியேனுக்கு புத்தி இல்லையே, மதியிலேன் வல்வினையே மாளோதோ, என்னுடைய கர்மாக்கள் இருக்கே, இந்த பேட் கர்மாக்கள் which are constantly tormenting me, அது வெல்வினையே மாளாதோ, அது போகவே போகாதோ என்று ஒருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி. இன் கான்ட்ராஸ்ட் டு தட் எம்பெருமான் ஹூ, அவன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த மாதிரி மகாபலி கிட்டேருந்து உலகத்தையே யாச்சகம் வாங்கினானே, அதுக்கு நேர் கான்ட்ராஸ்டா வந்து மதியெல்லாம் உள்கலங்கி, என்னுடைய புத்தியெல்லாம் ரொம்ப பேதலிச்சு போயிருக்கேன்னா, மயங்குமால் மயங்கி கிடக்கிறேன், என்னுடைய சுவாதீனமாக இல்லை அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். விதியினால் படைமணக்கும் மென்னடை அண்ணங்காள், அதுதான் சொல்றார். மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால் எண்ணீரே அப்படிங்கிற ஃப்ரேஸ் அதுலேருந்து வருது. வல்வினையே மாளாதோ என்றொருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால் எண்ணீரே அப்படின்னு திருவாய்மொழியில முதல் 10 4ஆம் திருவாய்மொழி 3ஆம் பாசுரத்துல வருது. அதை வந்து அந்த நாயகியே எடுத்து சொல்லணும். பிரானே, ஏன் எனக்கு இந்த நிலைமை, அவளே ஸ்ரீரங்கன் கிட்ட பேசியிருக்கணும். அதாவது ஏன் எனக்கு இந்த நிலைமையை கொடுத்துருக்க, என்னுடைய வியசனத்தை, என்னுடைய துக்கத்தை எடுத்து சொல்லவும் என்னால் முடியலையே, நீ என்னை பத்தி என்ன, வாட் ஆர் யூ பிளானிங் டு டூ, வாட் இஸ் யுவர் சங்கல்பம் அப்படின்னு அவளே கேட்க வேண்டியது, தானே கூப்பிட்டு கேட்க வேண்டியதை இன்ஸ்டெட் தானா கேட்கறதுக்கு பதிலாக அந்நிய உபதேசத்தாலே, தாய் பாசுரத்தாலே, தாயை வந்து ஸ்போக்ஸ்மேன் மாதிரி வச்சு, ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி வச்சுட்டு அவள் பேசுகிறாள், நாயக்கி பேசுகிறாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்கலி இட்ஸ் தாயார் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் த்ரூ அவுட் திஸ் பதிகம். ஸோ அதை பார்க்க போகிறோம் நம்ம. சொல்கிறார் எதுக்காக வேண்டி ஸ்ரீரங்கன் கிட்ட இது பண்ணுற அப்பீல் பண்ணுறார் அப்படிங்கிறத, மந்திவாய்வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்து அரவினனையான். அந்த வேங்கடத்தில் இருக்கான திருவேங்கடமுடையான், குரங்குகள்லாம் மந்திபாய் வழங்குவேங்க, குரங்குகள் இங்கேருந்து அங்கத்தாவும் அங்கேருந்து இங்கத்தாவும், அப்படிப்பட்ட திருவேங்கடத்துல இருக்கிற அந்த எம்பெருமான் இருக்கானே, அதுவும் நித்தியசூரிகள் அங்க இறங்கி வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து பரமபதத்திலேருந்து இறங்கி நின்று அவாவினுக்கு ஸ்தோத்திரம் பண்றாளே, அப்படிப்பட்டு நிற்கிற அந்த திருவேங்கடமுடையான் அவன்தான் அரங்கத்து அரவினனையான், அவன்தான் அரங்கத்திலையும் ஸ்ரீரங்கத்திலையும் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு அமலநாதிபிரான்ல சொல்லியிருக்கார் அவர். அதனால அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையான் வந்து சாய்ந்து அருளியனாக்கா திருவேங்கடமுடையான் என்ற திருக்கோலத்தில் இருக்கார். ஸ்ரீரங்கத்துல வந்து சாய்ந்த திருக்கோலம் அது. ஸோ அந்த திருக்கோலம் சாய்ந்த திருக்கோலத்தில் இருக்காரோ இல்லையோ அது சொல்றார் அவர். சாய்ந்தருளிய இடம் ஆகையாலே, இடம்னாக்க எங்க திவ்ய தேசமான ஆகையாலே, தனது ஆர்த்தி, தனது கஷ்டங்கள் தீர்க்க தக்க இடம் இதுவே என்று கருதி, அதாவது why is she appealing to ஸ்ரீரங்கன் instead of some other அட்சாமூர்த்திங்கிறதுக்காக வேண்டி சொல்றார் அவர். இதுவே என்று கருதி அவன் திருவடிகளிலே விழுகிறாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவனுடைய திருவடிகளை விழுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது ரொம்ப ஃபேமஸ் இடம். அது காவேரியோட ரொம்ப புண்ணியமான காவேரி நதியோட இதுல தீரத்துல இருக்கு இல்லையா அப்படிங்கிறத சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்றாரு இந்த வியாக்கியானத்துல. தாமிரபர்ணி நதீயத்ரயம் கிருதமாலபயஸ்வினேயம் காவேரி புண்ணியம் பிரதீச்சமகநதியம். ஸ்ரீமத் பாகவதத்துல சுகபிரம்மம் ரிஷி வந்து அவர் வந்து பரீட்சித்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கார், கலிகாலம்னு வரப்போகுது. அந்த கலிகாலத்துல வந்து நிறைய ஆச்சாரியர்கள் தோன்றுவா, இந்தியா ஃபுல்லா தோன்றுவா, வாஸ்தவம் தான். ஆனா அந்த சவுத்துல தெற்குல திசையில வந்து எக்கச்சக்கமா தோன்றுவாவா. ஏன்னா நிறைய நல்ல நதிகள்லாம் இருக்கு பாருங்கோ, அந்த அந்த நதிகளுடைய தீரத்துல எல்லாம் தோன்றுவா அப்படின்னு சொல்றச்சு. தாமிரபரணி நதி தீரத்துல சொல்றார் அவர். கிருத்தமாலா அப்படின்னு சொல்லப்படுற அந்த வைகை நதி கரையில தோன்றுவா அப்படின்னு ரெஃபரிங் டு தி வேரியஸ் ஆழ்வார்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அண்ட் காவேரிச்ச மகா புண்ணியமான அந்த காவேரி நதி இருக்கே, அதனுடைய கரையிலையும் தோன்றுவா அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதே மாதிரி பிரதீச்சீச்ச மகாநதி அப்படிங்கிற மாதிரி சவுத்துல உள்ள நதிகள்லாம் சொல்லி அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் தோன்றுவார், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தோன்றுவா அப்படிங்கிறத அந்த கான்டெக்ட்ல சொல்ற வார்த்தை இது. காவேரீச்ச மகா புண்ணியா அப்படின்னு, மகா புண்ணியமான நதிக்கரையில் நதி இல்லையா, அந்த நதிக்கரையில உள்ள ஸ்ரீரங்கனுக்கிட்ட அப்பீல் பண்றா அப்படிங்கிற மாதிரி என்று சொல்லப்படும் நதிக்கரையில் சயனிப்பவன் அல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்றார்.
அப்புறம் இந்த பதிகத்துடைய மகாத்மியத்தை சொல்றச்சு என்ன சொல்றாருனாக்க, மற்ற பதிகங்களையும் சொல்றார், கனெக்ட் பண்ணி சொல்றார் அவர். அதாவது இந்த திருமந்திரம்னு இருக்க அஷ்டாட்சர மந்திரம் அப்படிங்கிறது ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மாதிரி, அதில் முதல்ல அது வந்து பிரணவம் அப்படிங்கிறது, அப்புறம் இன்னொன்று வந்து நமக அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து நாராயணாய அப்படிங்கிறது. ஸோ அந்த பிரணவம் அப்படி என்ன சொல்றாருனாக்கா, இந்த திருமந்திரத்தில் இப்படி இந்த ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்ற அந்த அஷ்டாட்சர மந்திரம் இருக்கே, திருமந்திரம் இருக்கே, அதுல அந்த பிரணவத்தின் பொருள், பிரணவம் இந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள், அதனுடைய அர்த்தம் வந்து எதுல சொல்லப்பட்டிருக்குனாக்க, உலகம் உண்ட பெருவாயா அப்படிங்கிற திருவாய்மொழி பதிகம் நம்ம கத்துன்னு இருக்கோம். இவர் சரணாகதி பண்றாரோ இல்லையோ, திருவேங்கடமுடையான் திருவடிகள்ல ஸ்ரீ நம்மாழ்வார் சரணாகதி பண்றார். அதான் அந்த துவய மந்திரத்தினுடைய முதல் பார்ட், அதுக்கு இக்குவலண்டாக சரணாகதி பண்றார் அப்படிங்கிறத அடியேன் பாயிண்டட் இட் அவுட் when we were doing an upanyAsam on உலகம் உண்ட பெருவாயா. அந்த உலகம் உண்ட பெருவாயா என்கிற திருவாய்மொழியில் புகழ் ஒன்று இல்லா அடியேன் அப்படிங்கிறது, வேற ஒரு புகழே இல்லை, ஐ ஹாவ் நோ அதர் ரெஃப்யூஜ் அப்படிங்கிற மாதிரியான அந்த அடியேன் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ்னால பிரணவத்தின் பொருள் சொல்லப்பட்டது. ஏன்னா பிரணவத்தின் பொருள் அகாரத்துக்கு மகாரம் அடிமை அப்படிங்கிற மாதிரி, அகாரமான எம்பெருமானுக்கு மகாரமான ஜீவாத்மா அடிமை அப்படிங்கிறது. அதுதான் சொல்றாரு, புகழ் ஒன்று இல்லா அடியேன், அடிமை நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையோ. அதனால பிரணவத்தினுடைய அர்த்தம் வந்து அந்த உலகம் உண்ட பெருவாயா அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பிரணவம் அப்படிங்கிறது அதாவது திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை வெவ்வேறு பதிகங்கள்ல டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த திருமந்திரம் இருக்கு, அதனுடைய அர்த்தங்களை டிஃப்ரெண்ட் பதிகங்கள்ல சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். பிரணவத்தினுடைய அர்த்தம் வந்து உலகம் உண்ட பெருவாயா அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உண்ணிலாவிய அப்படின்னு ஒரு திருவாய்மொழி இருக்கு. உண்ணிலாவியங்கிற திருவாய்மொழி வந்து நம்ம பார்க்க போற இன்னைக்கு ஆரம்பிக்க போற இந்த திருவாய்மொழிக்கு முந்தின திருவாய்மொழி இது. நம்ம 7.2 பார்க்க போறோம். இது 7.1, அதாவது 7ஆம் பத்து முதல் திருவாய்மொழி. அது உண்ணிலாவிய அப்படிங்கிற திருவாய்மொழி. அதுல பிரணவத்தின் அடுத்த பதமான நமக என்றதன் பொருள் சொல்லப்பட்டது. நமகன்னா அர்த்தம் நமம, என்னுடைய ஒண்ணுமே என்னுடையதில்லை. அது அகம் மத்ரக்ஷண பரோகம் மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதேரேவேத் யாத்மானம் நிக்ஷிபேத் புதகன்னு சொல்றாரோ இல்லை, எனக்கு ஒண்ணுமே என்னுடையது இல்லை சுவாமி, அடியனுடைய ஆத்மா என்னுடையது இல்லை, அந்த ஆத்மாவை ரட்சிக்க வேண்டிய பாரம் என்னுடையது இல்லை, அப்படி ரட்சிக்கிறதுனால வர பலன் என்னுடையது இல்லை, ஒண்ணுமே என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. அந்த அந்த நமக அப்படிங்கிறது நமம அப்படிங்கிறது அந்த அதனுடைய அர்த்தம் வந்து அந்த 7.1ல சொல்லியிருக்கு. ஸோ தி செகண்ட் பார்ட் ஆஃப் தி திருமந்திரத்தினுடைய அர்த்தம் வந்து அந்த 7.1 அப்படிங்கிற திருவாய்மொழியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணாவது பார்ட், திருமந்திரத்தினுடைய மூணாவது பார்ட், நாராயணாய, நாராயணனுக்காக, நாராயண ஆய அப்படிங்கிற அந்த ஆயங்கிறது ஒரு சஃபிக்ஸ், 4ஆம் வேற்றுமைன்னு தமிழ்ல சொல்லுவா, சம்ஸ்கிருதத்துலயும் அந்த 4th கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாது. அந்த ஆயன்னா அவனுக்கு, அவனுக்காக அப்படிங்கிறது. அந்த ஆயங்கிறனுடைய அந்த சஃபிக்ஸ்னுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, அவனுக்குத்தான் கைங்கரியம், அவனுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அந்த கைங்கரியத்தை எடுத்து சொல்றது அந்த ஆய அப்படிங்கிற சஃபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அவர் சொல்றார் இந்த திருவாய்மொழியில், இத்திருவாய்மொழியில், தட் இஸ் த ஒன் தட் வி ஆர் ஸ்டார்டிங் டு லேர்ன் டுடே, இந்த 7.2ங்கிற திருவாய்மொழியில அதற்கு அடுத்த பதமான அந்த நெக்ஸ்ட் பதம் இருக்கே, திருமந்திரத்தினுடைய நெக்ஸ்ட் பதமான நாராயணாய என்றதன் பொருள் சொல்லப்படுகிறது என்பது. ஸோ இன்று 3 பதியங்களை வந்து if you put them, string them together, அப்போ வந்து you essentially get the full திருமந்திரம் இது elaborated அப்படிங்கிற மாதிரி சொல்றார். யாங்ஞனம் எனேன், எப்படி சுவாமி இந்த பதியம் வந்து why do you say that this refers to கைங்கரியம் அப்படின்னாக்க, யாங்ஞனம் எனேன் அதான் எப்படின்னு நீங்க கேட்டேன்னாக்க, ஆய என்ற 4ஆம் வேற்றுமையின் பொருள் கைங்கரியமாகையாலும், ஆயங்களுடைய அர்த்தம் அவனுக்கு, அவனுக்காக, நான் பண்றதெல்லாம் அவனுக்கு, நான் பண்றதெல்லாம் அவனுக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த ஆயன்னு சொல்றதுனால அந்த 4ஆம் வேற்றுமையின் பொருள், 4ஆம் வேற்றுமைங்கிறது how the noun is modified. If the noun is modified that way, it's called, we call 4ஆம் வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த 4ஆம் வேற்றுமையில வந்து சொல்லியிருக்கிறதுனால அது கைங்கரியத்தை சொல்றது அப்படின்னு சொல்லி then he elaborates a causal chain. வியாக்கியானத்துல ஒரு causal chain சொல்றாரு. இதுல இருந்து அது வருது, அதுல இருந்து இது வருது, அதுல இருந்து இது வருது அப்படின்னு. இதுல வந்து you have to be familiar with the words காரணம், காரியம். காரணம்ங்கிறது காஸ், எஃபெக்ட்ங்கிறது காரியம். ஸோ அந்த காரியம்ங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். ஸோ ஏனுடைய காரியம் பி, பியினுடைய காரியம் சி அப்படின்னாக்க ஏனுடைய எஃபெக்ட் இஸ் பி, ஏ இஸ் த காஸ், பி இஸ் த எஃபெக்ட். அப்புறம் பி இஸ் த காஸ், சி இஸ் த எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர்.
என்னன்னாக்க அந்த நான்காம் வேற்றுமையின் பொருள் கைங்கரியமாகையாலும் அந்த கைங்கரியம் தான் அனுபவத்தால் உண்டாகும் பிரீத்தியின் காரியமாதலும். ஸோ பிரீத்திங்கிறதுனுடைய காரியம், பிரீத்தின்னு ஒன்று எம்பெருமான் மேல பிரீத்தி வந்ததுனாக்க இதனுடைய எஃபெக்ட் வந்து கைங்கரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். பட் அந்த பிரீத்தி விச் இஸ் த காஸ் ஆஃப் த கைங்கரியம், that itself is the effect of something else அப்படின்னு சொல்றார். அது என்னன்னா உண்டாகும் பிரீத்தியின் காரியமாதலும் அந்த அனுபவம் தான் பிராவண்யத்தின் எம்பெருமான் கிட்ட ஈடுபாடு வச்சுருக்கே ஈடுபாடு இருந்ததுனாக்கா அதனுடைய காரியமாதலாலும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிராவண்யமே திருவாய்மொழியில் சொல்லப்படுது. எனவே எஸ் ட்ரேஸ் தட் காசல் செயின் பேக்வேர்ட்ஸ், பட் லெட்ஸ் ட்ரை டு கோ ஃபார்வர்ட்ஸ். அதாவது எம்பெருமான் கிட்ட ஈடுபாடு பிராவண்யம் இருந்ததுனாக்க அது வந்து எம்பெருமான் கிட்ட பிரீத்தியை உண்டாக்கும். அந்த எம்பெருமான் கிட்ட பிரீத்தி வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரீத்தி வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையை உண்டாக்கும், அந்த கைங்கரியத்தை பண்ண வைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபார்வர்ட் செயின் கிவிங் யூ தட் ஃபார்வர்ட் செயின் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து சரணாகதி கத்தியத்தில் பகவத் ராமானுஜர் ரொம்ப அழகாக சொல்றார். நம்ம பார்த்துருக்கோம் சரணாகதி கத்தியத்தில் இதே காசல் செயினை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து சரணாகதி பண்றச்சே முதல்ல தாயாருக்கு புருஷகார பிரபத்தி பண்றார். அவர் பகவத் அனுபவ ஜனித, பகவத் அனுபவத்திலிருந்து உண்டான அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஈடுபாடுலேருந்து உண்டான அப்படிங்கிற மாதிரி, அனவதிகாதிசய பிரீத்தி காரித்த, எம்பெருமான் கிட்ட உள்ள ஈடுபாடுலேருந்து உண்டான பிரீத்தி, அந்த பிரீத்தி காரித்த அதுலேருந்து உண்டான அசேஷாவஸ்தோஜித, எல்லா சிச்சுவேஷன்ஸுக்கும் பொருத்தமான அசேஷேஷதைகரதிரூப, ஒன்னுத்தையும் விடாம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசை உடையதான நித்திய கைங்கரியம் பிராப்தி அபேக்ஷயா அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகா அந்த காசல் செயினை சொல்றாரோ இல்லையோ அதே காசல் செயின் தான் சொல்றாரு. மீனிங் பார்த்தீங்கன்னா பகவத் அனுபவம், எம்பெருமான் கிட்ட உள்ள அனுபவம், எம்பெருமான் கிட்ட ஈடுபாடு, இட் கிரியேட்ஸ் லிமிட்லெஸ்லி க்ளோரியஸ் அனவதிக அதிசய அப்படிப்பட்ட ஒண்டர்ஃபுல் பிரீத்தி, which then leads to a desire for கைங்கரியம். ஸோ இந்த காசல் செயின்ல வந்து பகவத் அனுபவம் சொல்லப்படுற அந்த ஈடுபாடு அது வந்து then leads to பிரீத்தி, which then leads to a desire for கைங்கரியம்ஸ் and கைங்கரியம் and then கைங்கரியம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதைத்தான் அவர் சொல்றார். அந்த எம்பெருமான் கிட்ட ஈடுபாடை சொல்றது, அதனால இன்டிரெக்ட்லி ஃப்ரம் யூசிங் திஸ் காசல் செயின் இட் ரெஃபர்ஸ் டு த கைங்கரியத்தையும் சொல்றது இது. அதனால நாராயணாய அப்படிங்கிற மாதிரி அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி திருமந்திரத்தை அது சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ பிட்வீன் தோஸ் 3 பதிகம்ஸ் ஆஃப் திருவாய்மொழி இந்த திருமந்திரமே அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. So that's a beautiful explanation. So it tells you where this padigam is in regard to the explanation of திருமந்திரம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்ன சொல்றார் வியாக்கியானங்கள்ல விஷயம் இது வந்து சொல்றார், விஷயங்களும் இந்திரியங்களும் நடையாடுகிற சம்சாரத்திலே வைத்த போதே தன் பக்கலில் நின்று நம்மை அகற்ற பார்த்தானே அன்றோ என்று கூப்பிட்டார் உன்னிலாவிய என்ற திருவாய்மொழியில். அதாவது இதுக்கு முந்தின பதிகம் இருக்க which starts with உன்னிலாவிய அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் இஸ் த நேம் ஆஃப் தட் பதிகம் as well. அதான் நமகங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் சொல்றதுன்னு சொன்னாரோ இல்லையோ. அதுல வந்து அவர் வந்து அதாவது வாட் ஹி இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் இஸ், இந்த பர்டிகுலர் பதிகம் வந்து விரக தாபத்தை சொல்றது. உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேனே சுவாமி, என்ன நீர் கைவிட்டுட்டீரா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி அர்த்தத்துல போக போகுது. அப்போ அது சொல்றச்சே இதுக்கு முந்தின பதிகத்திலேயே அவர் ஒன்று சொன்னாரே, அதை நம்ம நினைவு கூறலாம் அப்படின்னு சொல்றாரு. அது முந்தின பதிகத்துல வந்து 7.1 அப்படிங்கிற பதிகத்துல வந்து அவர் வந்து இந்த நம்ம ஐம்புலன்கள், இந்த பஞ்ச இந்திரியங்கள் இருக்கே, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ், அது வந்து என்ன பாடுபடுத்துறது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றது ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஹோல் பதிகத்துல வந்து அவர் அந்த பஞ்ச இந்திரியங்கள் வந்து அவரை படுத்துற கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிறத ரொம்ப அடிக்க சொல்லிகிட்டே இருக்கார் அவர். என்ன he goes on to say, Swami, by giving me these indriyams, you have made sure that I will be only interested in all these material விஷயங்கள், and thereby you have ensured that I cannot attain you அப்படிங்கிற மாதிரி. வேணுங்கிட்டே you have conspired to give me indriyas, and not only the sense organs, the sense objects that can be experienced by the sense organs, and by giving me those sense organs
you have made sure that என்னுடைய புத்தி வந்து it won't go towards you, that it will go towards விஷயாந்தரங்கள்னு சொல்றோமோ இல்லையா, அந்த விஷயாந்தரங்கள், அந்த விஷயங்கள் இதர விஷயங்கள்னு சொல்றோமோ இல்லையா, அந்த இதர விஷயங்கள்ல போய் உம்மகிட்ட நிலைக்காம இருக்கும். அதனால so that's a good way to make sure that he remains separated from me அப்படிங்கிற ஒரு கன்ஸ்பிரசி நீர் பண்ணிருக்கீர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். விஷயங்களும் இந்திரியங்களும் நடையாடுகிற சம்சாரத்துல, இந்த சம்சாரத்துல வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு and இந்திரியங்களும் இருக்கு. நமக்கு 5 இந்திரியங்களை கொடுத்து இந்த காம்பினேஷன் ஆஃப் தி சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஓவர் கம் சுவாமின். அப்படிப்பட்ட சம்சாரத்துல வைத்த போதே தன் பக்கல் நின்றும் நம்மை அகற்ற பார்த்தானே என்றோ, he tried to remove me eternally from him, didn't he அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாராம். தன் பக்கல் நின்றும் நம்மை அகற்ற பார்த்தானே என்றோ அப்படிங்கிறது என்று கூப்பிட்டார் உன்னிலாவிய என்ற திருவாய்மொழியில். அதில் என்ன அர்த்தம், அந்த பர்டிகுலர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த ஹோல் பதிகம் ஹேஸ் தட் சென்டிமெண்ட். பட் ஒரே ஒரு பதிகம் சொல்ல 7.1 பாயிண்ட் the second பாசுரம் இந்த பதிகம் என்னன்னாக்க, என்னை ஆளும் வன்கோ ஓர் 5 இவை பெய்து, என்னை ஆள்றது அப்படிங்கிறார். யார் இவன் ஆள்றார்? எம்பெருமான ஆள்றார்? இல்ல இல்ல, அவருடைய இந்திரியங்கள் வந்து தே ரூல் ஓவர் ஹிம் அப்படிங்கிறார். என்னை ஆளும் ஒன் கோ, கோ த கிங், ஒன் கோ த ஈவில் கிங்ஸ் அப்படிங்கிற, என்னை தீஸ் ஈவில் கிங்ஸ் தட் ரூல் ஓவர் மீ, தோஸ் 5 அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தோஸ் 5 ஈவில் கிங்ஸ் தட் ரூல் ஓவர் மீ, இவை பெய்து அந்த மாதிரியான இந்திரியங்களை கொடுத்துட்டு இராப்பகல் மோது வித்துட்டு, ராத்திரியும் சரி பகல்லையும் சரி நான் ஓயாமல் அந்த இந்திரியங்கள்கிட்டயே போராடுற மாதிரி பண்ணிட்டு, உன்னை நான் அணுகாவகை செய்து போதி கண்டா. என்ன அழகான வார்த்தைகள் சுவாமி. உன்னை நான் அணுகாவகைனா அப்ரோச் பண்றது, கெட்டிங் நியர் யூ, அட்டைனிங் யூ, அணுகாவகை செய்து அப்படி பண்ணிட்டீரே சுவாமி. அப்படி பண்ணலாமா சுவாமி? அதாவது சொல்லுவாள், இது லோடட் டைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இட்ஸ் நாட் அ லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி யூ கிரியேட்டட் அ நான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு சுவாமி. இதுல நான் ஹவு கேன் ஐ வின் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உன்னை நான் அணுகாவகை செய்து போதி கண்டாய். அப்புறம் தன் என்டியரிங் வேர்ட்ஸ் வந்து he just pours out endearing words. கண்ணலே கரும்புச்சாரே, அமுதே அமிர்தம் போன்றவனே, கார்முகில் வண்ணனே, இது காளமேகம் மாதிரிய நிறம் உள்ளவனே, கடல் ஞாலம் காக்கின்ற மின்னு நேமியா, இந்த கடல் சூழ்ந்த உலகத்தை காப்பாத்துகின்ற அந்த மின்னல் மாதிரி பளிச்சுன்னு இருக்கின்ற அந்த திருவாழியை உடையவனே, வினையேனுடைய வேதியனே, யூ நோ ஆல் மை ட்ரிபுலேஷன்ஸ், அப்படியும் இந்த மாதிரி பண்ணிருக்கே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த வார்த்தை இருக்க, உன்னை நான் அணுகாவகை செய்து போதி கண்டாய், அது வந்து ரொம்ப மனசை உருக்கிற வார்த்தைகள். அது நீ யூ மேட் ஷூர் சுவாமி தெர் இஸ் நாட் அ லெவல் பிளேயிங் ஃபீல்டு. அந்த கன்ஸ்பிரசி வந்து யூ ஆட் டு பி திங்கிங் அபவுட் வெதர் யூ ஷுட் ஹவ் டன் தட் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. ஸோ அதாவது தன்னுடைய டிஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப அவர் ஆழ்ந்து அனுபவிச்சு சொல்றார் நாயிகா பாவத்துல அப்படிங்கிறத சொல்றார் அவர். ஸோ ஒரு கேள்வி வரலாம், சுவாமி நம்மெல்லாம் வந்து பிரபத்தி பண்ணிட்டோம்னாக்க we are expected to remain patient until this ஏதத் தேகாவசானே மாம் தத்பாதம் பிராப்தவே ஸ்வயம் சொல்றாரோ இல்லையோ. அப்போ அது மாதிரி நம்மளாம் we are supposed to remain patient until the end of this life. அதுக்கப்புறம் நமக்கு இது மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. சுவாமி why doesn't that apply to him அப்படிங்கிறாரு. அல்லது பிரபத்திக்கே பலன் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். அப்படின்னு ஒரு ரிட்டாரிக்கல் கொஸ்டின் ஒன்று கேட்கிறார் வியாக்கியானத்துல. பிரபத்திக்கு பலன் கிடையாது போயிட்டா, so why is he not patient சுவாமி அப்படின்னு நீங்க கேட்கலாகாது, அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா you see he's in a different boat, completely different league than us அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவருக்கு எம்பெருமான் உள்ள பேர்ல உள்ள ஆசைக்கும் நமக்கு எம்பெருமானும் பேர்ல உள்ள ஆசைக்கும் கம்பேரிசன் இருக்கா சுவாமி? அது என்னவோ ஆர்டர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஹையர் தென் அவர் லவ் ஃபார் எம்பெருமான். அதனால வந்து நம்ம வந்து we cannot even question him, we cannot even talk about how can he do this, I'm not able to understand him சொல்ல முடியாது. Of course you won't be able to understand him because you're not in the same league as he is அப்படிங்கிறத சொல்றார். இவரால் விளம்பம் பொறுக்க முடியவில்லை, தாமதம், அந்த டிலே இருக்கே between doing பிரபத்தி and the end of this life, அது அவரால் பொறுக்க முடியலது. என்னாக்க சுவாமி நானும் ஒரு சம்சாரி, அவரும் ஒரு சம்சாரியா இருந்திருக்காரு, அதனால வந்து நான் பொறுத்துட்டு இருக்கேனே சுவாமி பிரபத்தி பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகவத் விஷயம் அறியாத சம்சாரிகள் இவருக்கு கூட்டல்ல. அதாவது யூ see you're not in the same league. பகவத் விஷயம் தெரியாத சம்சாரிகள் நம்ம ஏதோ தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிறோமே தவிர there's no comparison between us and people like the Sri Nammazhvar அப்படிங்கிற மாதிரி. பகவத் விஷயம் அறியாத சம்சாரிகள் இவருக்கு கூட்டல்ல. he is not in the same company as people like us அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இன்ஃபேக்ட் அது அவரே சொல்றார். அவர் அந்த திருவாய்மொழியில 10வது 10
10வது திருவாய்மொழி. ஸோ லாஸ்ட் 10, அதுல லாஸ்ட் திருவாய்மொழியில முதல் பாசுரத்துல முனியே நான் முகனேய முக்கண்ணப்பகம் என் பொல்லா அதுல ஒரு இடத்துல சொல்றார், தனியே நாருயிரே தலைமிசையாக அப்படின்னு சொல்றாரு. தனியேன் சுவாமி, ஐ எம் லோன்லி இன் திஸ் வேர்ல்ட் சுவாமி அப்படிங்கிறார். ஏன்னாக்க பிகாஸ் தேர் இஸ் நோபடி லைக் ஹிம். மற்றவாள்லாம் இந்த உலக விஷயங்களை நம்மள வி திங்க் தட் வி ஆர், நமக்கு வைராக்கியம் இருக்குன்னு நினச்சுட்டு இருக்கோம். பட் நம்ம எவ்வளோ உலகத்தில் உலக விஷயங்கள்ல பற்று வச்சுட்டு இருக்கோம், ஆசை வச்சுட்டு இருக்கோம். அது அந்த விதத்துல he says I am தனியேன் சுவாமி, I am a lonely person சுவாமி அப்படிங்கிறார். So nobody else in this world is like me சுவாமி. அதனால அவள் மாதிரி எனக்கு பொறுமையா இருந்துன்னு சொல்ல முடியாது சுவாமி, எனக்கு பொறுமை இல்லை சுவாமி, ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். தனியேன் ஆருயிரே அப்படின்னு சொல்றார். இதுதான் குலசேகர ஆழ்வாரும் சொல்றார். அவன் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில 3வது பதிகத்துல நான் உலகத்தோடைய நான் விட்டுட்டேன் சுவாமி, உலகத்தோடைய சண்டை போட்டேன், I'm not friends with them, I'm not friending them அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா அவளோட இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு சுவாமி. மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் வையமோதனொடும் கூடுவதில் மெய்யில் வாழ்க்கை. இந்த மெய்ங்கிற வார்த்தையை அழகா யூஸ் பண்றாரு அவர். மெய்ங்கிற வார்த்தை 2 அர்த்தம் உண்டு. மெய்னாக்க நிஜம் அப்படிங்கிற மாதிரி, ரியல் ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று மெய்னாக்க சரீரம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மெய்யில் வாழ்க்கை, இந்த நிஜமில்லாத இந்த இருக்கே அவர் லைஃப் ஆன் திஸ் எர்த், நிஜம் இல்லாத இட்ஸ் நாட் எட்டர்னல் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு அவர். நிஜம் இல்லைன்னாக்கா இது இந்த அத்வைத்திக் சென்ஸ்ல திஸ் இஸ் ஆல் இல்லூஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இட் இஸ் ரியல். பட் ஆனால் இட்ஸ் நாட் எட்டர்னல்ங்கிற அர்த்தத்தில் இது மெய்யில் அப்படிங்கிறது. அல்லது இந்த மெய்யில் வாழ்க்கையை, சரீரத்தை இல்னாக்க வீடு, சரீரத்தை வீடாக உடைய இந்த வாழ்க்கை இருக்கே, இந்த சம்சாரத்துல உள்ள வாழ்க்கை, அதுதான் மெய்யென கொள்ளும், அதை தான் நெஜம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா இந்த வையம். இந்த உலகத்துல உள்ளவா எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. அதனால சுவாமி இந்த வையம் தன்னோடும் அவளோட கூடுவதில்லையான், ஐ டோன்ட் அசோசியேட் மை செல்ஃப் வித் தம் சுவாமி அப்படிங்கிறார். ஸோ அவர் he also felt lonely. அதே மாதிரி இப்போ நம்மாழ்வாரும் he felt lonely அப்படின்னு. ஸோ அதனால நமக்கு நம்ம தான் பேஷண்ட்டாக இருக்கோமே சுவாமி, அவளுக்கு ஏன் பேஷண்ட்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. பிகாஸ் யூ நாட் இன் த சேம் லீக் அப்படின்னு சொல்றார். அது சொல்றார், பகவத் அலாபம் எத்தனை அசஹ்யம். அலாபம், லாபம் கிடைக்கிறது, அலாபம் ஆப்போசிட் ஆஃப் திஸ், நாட் பீங் ஏபிள் டு அட்டைன் ஹிம், அது எவ்வளவு அசஹ்யம், சகிச்சிக்க முடியாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது ஆழ்வார்களுக்கு சகிச்சிக்க முடியாத விஷயம், நமக்கு அது சகிக்கக்கூடிய விஷயம் அது. அதனால் அது பட்டால் எப்படி கதறும்படியாக இருக்கும் என்று அறியாத நித்திய சூரியனும் இசி அழகா சொல்றாரு. சம்சாரிகளோட கம்பேரிசன் இருக்கட்டும் சுவாமி, சம்சாரிகளுக்கு அவருடைய நிலைமையை புரிஞ்சுக்க முடியாது. மேபி நித்திய சூரியர்களுக்கு இவருடைய நிலைமையை புரிஞ்சுக்க முடியும். ஏன் இவ்வளவு கதறார் அப்படின்னு. இல்லை சுவாமி, நித்திய சூரியர்களுக்கும் அவளாலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா they are always with emperumAn. How can you know the pain of separation when you have never experienced separation அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு அவர். அறியாத நித்திய சூரியர்களும் இவருக்கு கூட்டன்று அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால என்னாக்கா அவளை என்னது அறியாத, அது பட்டால் அதாவது அது பட்டால் எப்படி, அதுனாக்க செப்பரேஷன் ஒன்று வந்ததுனாக்க எப்படி கதரும்படியாக இருக்கும், அப்படி எவ்வளவு டிஸ்ட்ரெஸிங்காக இருக்கும் அப்படிங்கிறத தெரியாத நித்திய சூரிகளும், பிகாஸ் they have never experienced that viraham, viraha tApam, they have never experienced viraham, therefore they have never experienced viraha tApam. அறியாத நித்திய சூரிகளும் இவருக்கு கூட்டென்று, even they are not in the same league as the Alvar, because they have not gone through the same situation அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதை பார்த்து பட்டர் சொல்றார், பராசர பட்டர் அதனால தான் தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட சொல்வாளாம்,
டோன்ட் ஈவன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் இந்த விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். திருவாய்மொழி அருளி செய்யும் போதெல்லாம் இந்த திருவாய்மொழியை இதில் காலக்ஷேபம் பண்ணுறச்செல்லாம் ஆழ்வாருக்கு ஓடுகிற தசை அறியாதே அவருடைய பாவ விருத்தியும் இன்றிக்கே இருக்கிற நாம் என்ன சொல்லுகிறோம் அப்படிங்கிறார். ஆழ்வாருக்கு ஓடுகிற தசை அவருக்கு என்ன நிலைமை, அவருடைய மென்டல் ஸ்டேட் என்னங்கிறது நமக்கு புரியாது நமக்கு. பிகாஸ் இஸ் மச் அபவ் அஸ், இஸ் இன் a different league. அவருடைய பாவ விருத்தினாக்க உள்ள ஓட்டம், how his mind operates அப்படிங்கிறதுலாம் அதுவும் நமக்கு கிடையாதுனால நாம் என்ன சொல்லுகிறோம்? how can we say இல்ல அவர் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்படி இது how can you talk அந்த மாதிரியான இதுகள்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு என்று தலையில் கை வைத்து சோர்ந்து போவாராம். அதாவது something I'm not able to explain to you because neither you nor I are in the same state that the Alvar is in. அதனால why is he not patient அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். வெள்ளத்தில் தத்தளிப்பவனின் நிலைமையை கரையில் உள்ளவனால் முழுதும் புரிந்து கொள்ள முடியுமா? If somebody is struggling in the water for survival, somebody who is on the shore, can they understand what that, even though yeah they may say oh தத்தளிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம், பட் அந்த உசுர் போற மாதிரி தத்தளிச்சுட்டு இருக்கானே ஒருத்தன், அவனுடைய மென்டல் ஸ்டேட், do you really think that you standing on the shore and you have no other emotional connection with that person, can you really understand him அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அந்த மார்க்கசின்ஸ்ல unless you walk in your somebody else's moccasins you won't understand them அப்படிங்கிற மாதிரி. Pray don't find fault with the man that limps or stumbles along the road unless you have worn the moccasin he wears or stumbled beneath the same load அப்படிங்கிற மாதிரி. ஸோ that is the exact sentiment சொல்கிறா வியாக்கியானங்களில் சொல்கிறா. அந்த விதத்தில் don't try to rationalize what he is doing because you won't be able to because you're not in the same mental state அப்படிங்கிறது. திருத்தாயார் அந்த மனப்பான்மையில் பராங்குஷ நாயகியை பெருமாளிடத்தில் விட்டு அதே மாதிரி திருத்தாயார் இருக்கால அதே மனப்பான்மையில் பராங்குஷ நாயகி பெருமாளிடத்தில் சமர்ப்பிச்சுட்டு சொல்றா, நீர் அசரண்ய சரண்யன் சுவாமி, அசரண்ய சரண்யன், புகழ் இல்லாதவருக்கு நீர் புகழ் சுவாமி, கதி இல்லாதவருக்கு நீர் கதி சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது பகவத் ராமானுஜரும் சரணாகதி கத்தியத்தை அழகா சொல்லியிருக்காரோ இல்லையோ, சரணாகதி பண்றச்சே சொல்றாரோ இல்லையோ, சரண்ய சரண்ய புகழில்லார்க்கு புகழயம் அனன்ய சரணக வேறோர் புகழற்றவன் பாதாரவிந்த யுகலும் இரு திருவடி தாமரையிலும் சரணமகம் பிரபத்ய உபாயமாய் அடியேன் பற்றுகின்ற அசரண்ய சரண்ய அசரண்ய சரண்ய சரண் எல்லாருக்கு கதி இல்லாருக்கு கதியே, புகழ் இல்லாருக்கு புகழானவனே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாரோ இல்லையோ, அதே மாதிரி திருத்தாயார் சொல்றாளா, நீர் அசரண்ய சரண்யன் சுவாமி, என்னைக்கும் என்றும் எங்கும் எங்களுக்கு அப்படி, என்னைக்குமே நீர்தான் அசரண்ய சரண்யன், என்றும் எங்கும் எங்களுக்கு அப்படி, என்னைக்கும் சரி எல்லா டயத்துலையும் எல்லா இடங்கள்லையும் எல்லா நீர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படி இவள் தசையை பாரும், இவளுடைய நிலைமையை பாரும் சுவாமி, இவளுக்கு செய்ய வேண்டியதை நோக்கும் என்று சொல்லுகிறதாக அமைகிறது. இவளுக்கு என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணும் சுவாமி அப்படின்னு அந்த தாயார் ஒரு கெஞ்சி கேட்டுக்கிற மாதிரி, காலில் விழுந்து நான் நமஸ்காரம் பண்றேன் சுவாமி, ப்ளீஸ் என் அடியேனுடைய திருக்குமாரத்துக்கு நல்லது பண்ணக்கூடாதா சுவாமின்னு அப்படியே அனுபவிக்க வேண்டிய தசகம். ஸோ அந்த தாயாருடைய பெயினும் இதில் ரொம்ப நல்லா தெரியுது. நாயகியோட பெயின் தெரியுது, அது வாஸ்தவம். தாயாருடைய பெயினும் ரொம்ப அழகா தெரியுது. அந்த விதத்தில் நம்ம மதர்லி the feeling that a mother has for her child, நம்ம all of us we have intimate connection with that, அதனால we can easily relate to it. அந்த விதத்தில் இந்த பதிகம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகான பதிகம் அப்படிங்கிறது. பிற்பாடு பொறுக்க மாட்டாத இவரை வைக்க போருமோ, சரி சுவாமி ஓகே லெட்ஸ் ஸ்டாப் திங்கிங் about ஸ்ரீ நம்மாழ்வார், எதுக்காக வேண்டிய அவர் பொறுமை இல்லாமல் இருக்கார் அப்படின்னு. இவரை இந்த மாதிரி ஸ்டேட்
ஸ்டேட்ல எம்பெருமான் வைக்கலாமா சுவாமி? இவர் எவ்வளவு நல்லவர், இவர் சரணாகதி பண்ண உடனே இவரே அழைச்சுட்டு இருக்கலாமே, உடனே கூட்டுன்னு இருக்கலாமே அப்படின்னு சொல்ற மாதிரி, பிற்பாடு பொறுக்க மாட்டாத இவரை வைக்க போருமோ, இந்த மாதிரி ஸ்டேட்ல இவரை வைக்கலாமா சுவாமி அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு வந்து வியாக்கியானத்துல சொல்றா, குழந்தைகளை பட்டினியிட்டு வைத்தும் வந்த விருந்தினரை பேணுவாரை போல இவர் இவர்தாம் 4 நாட்கள் நோவு பெற்றாராயில் படுகிறார். இவருடைய பிரபந்தத்தை கொண்டு உலகத்தை வாழ்விப்போம் என்றிருந்தானாம். அதாவது இந்த அதிதி தேவோ பவன்னு சொல்றாரு இல்லையோ, ஒரு கெஸ்ட் வந்தானாக்கா அவளுக்கு உபச்சாரம் பண்றது, விருந்தோம்பல்ங்கிறது திருக்குறள்ல ஃபேமஸா சொல்லியிருக்காது. அந்த விருந்தோம்பல், அந்த அதிதிகளை கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு பட்டினி போட்டாவது ஆத்துல உள்ள அரிசியை சமைச்சு இந்த விருந்தினர்களுக்கு போடுவா, கெஸ்ட்டுகளுக்கு போடுவா, அதிதிகளுக்கு போடுவா அப்படிங்கிற மாதிரி. அது ஸோ அந்த விதத்துல இதுல வந்து எப்படின்னாக்க, இந்த அதிதிகள்ங்கிறது வந்து நம்ம ரெஸ்ட் ஆஃப் அஸ், இந்த குழந்தைகளை பட்னி கிடக்க வச்சுங்கிறது நம்மாழ்வாரை பட்னி கிடக்க வச்சு. ஸோ ஏன்னா நம்மாழ்வாருக்கு வந்து உடனே மோட்சம் கொடுக்கலன்னாக்கா அது அவருக்கு பட்னி கொடுத்த மாதிரி ஆயிடும். அந்த பட்னினால அவர் கூட கொஞ்சம் பிரபந்தங்கள் சாதிப்பார், பதிகங்கள் சாதிப்பார், பாசுரங்கள் சாதிப்பார். அது வந்து உலகத்துல மற்ற இந்த அதிதிகளாக நம்ம உலகத்தாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அவர் 4 நாள் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கஷ்டப்பட்டார் போலும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஏதோ ஒரு 4 நாள் அப்படிங்கிறது, அதாவது எம்பெருமானுக்கு 4 நாளுங்கிறது நமக்கு ஒரு 40 வருஷமா இருக்கலாம், 400 வருஷமா இருக்கலாம். இவர் தான் 4 நாட்கள் நோவுபட்டாராகில் படுகிறார். ஒரு 4 நாள் கஷ்டப்பட்டா கஷ்டப்படட்டும், ஆனா உலகத்தை உஜ்ஜீவிக்க வைக்க முடியும் அப்படின்னு. ஸோ ஒருத்தருக்கு வந்து கஷ்டம், ஆனா உலகத்துக்கே அது நல்லது அப்படிங்கிற ரீதியில எம்பெருமானதை பொறுத்து இருந்தான் அப்படிங்கிற மாதிரி. இவர் ஒரு முகூர்த்த காலம் இருப்பதானது எதுக்கு இவர் ஒன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இங்க உலகத்துல விட்டு வச்சாக்க, தன்னாலும் திருத்த உண்ணாத சம்சாரம் திருந்தி வாழும்படியாக இருந்தது என்பதற்காக வைத்தான் அவன். அவனே எவ்வளவோ விபவ அவதாரங்கள் எடுத்து உலகத்தை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கானே சுவாமி, முடிஞ்சதா அவனால? ஸோ அவனாலே முடியாத ஒரு காரியத்தை இந்த ஆழ்வார் நன்னா பண்ணிட்டு இருக்கார். அதனால் அவருக்கு கூட கொஞ்சம் இந்த சம்சாரத்தில் அவர் விட்டு வச்சிருக்கலாம், அவர் கூட கொஞ்சம் பாசரங்கள் சாதிப்பார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அந்த காரணத்துக்காக வேண்டி அவன் விட்டு வச்சிருக்கான். மற்றபடி இஸ் நாட் அ க்ரூவல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது என்னன்னாக்கா, சம்சாரிகளை திருத்தும் போது, ஸோ வென் யூ ஆர் ட்ரைங் டு கரெக்ட் தி சம்சாரிஸ், அவள்கிட்ட இன்னும் நீங்க பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவளை கரெக்ட் பண்ண, when you want to steer them in the right direction, அப்போ வந்து சம்சாரத்தை வெறுக்கின்றவர்களை கொண்டே காரியம் கொள்ள வேண்டும். ஸோ யூ ஹேவ் டு டூ இட் வித் த ஹெல்ப் ஆஃப் பீப்புள் ஹூ ஹேட் சம்சாரா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஏன்னாக்கா அப்படி இன்றி அதில் பொருந்துவாரை கொண்டு காரியம் கொண்டால் தனக்கு ஒன்றும் பிறர்க்கு ஒன்றுமா இவன் சொல்லுகிறபடி. அதாவது சம்சாரத்தை யாரு ஹேட் பண்றாளோ அவளை வச்சுதான் மற்ற சம்சாரிகள் யாரு மற்றவாளுக்கு வந்து இந்த இதர விஷயங்கள்ல உலகத்துல உள்ள சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ல இது அவள் இன்ட்ரெஸ்ட் இருந்து அதுல ஒரு ருச்சி காமிக்கிறாளே, அவளை திருத்தணும்னாக்க அதுல ருச்சியே இல்லாத ஒருத்தரை வச்சுருந்தான் திருத்த முடியும். அதுல ருச்சி உள்ளவாள் ஒருத்தரை வச்சு திருத்த முடியும்னா அவ சொல்லுவா, என்ன சுவாமி நீர் வந்து யூ நாட் பிராக்டிசிங் வாட் யூ ப்ரீச், வாட் ஆர் யூ டாக்கிங் அபௌட் அப்படின்னு சொல்லி கண்டுக்காம விட்டுடுவா. அதனால இந்த சம்சாரத்தை வெறுக்கிற இந்த ஸ்ரீ நம்மாழ்வாரை வச்சிருந்து அவளை திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றார். அப்படி என்று அதில் பொருந்துவாரை கொண்டு காரியம் கொண்டால் அதுல சம்சாரத்தை பீப்புள் who don't hate it, who actually enjoy சம்சாரம், அவளை வச்சுட்டு இந்த மாதிரி அவளை சம்சாரிகளை திருத்த ட்ரை பண்ணாக்க அவ சொல்வா, தனக்கு ஒன்றும் பிறர்க்கு ஒன்றுமா இவன் சொல்லுகிறபடி, சுவாமி நீரே எல்லா விஷயங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீர், எங்கிட்ட வந்து இதில் என்ஜாய் பண்ணாத அதை என்ஜாய் பண்ணாதேன்னு சொல்றீரே அப்படின்னு சொல்லி அதை நம்ப மாட்டா. அதை வந்து he won't have credibility அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்று கொண்டு அவர்கள் திருந்தார்கள் என்பது ஈஸ்வரனுக்கு கருத்து என்றபடி. திருத்தாயாரான நிலை விளைந்ததாக இவருடைய காதலுக்கு குறைவு வராதோ என்ன. இன்னொரு பாருங்க, ஆச்சாரியர்கள் வந்து வியாக்கியானம் பண்றச்சே இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ், லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஆன்டிசிபேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு பதில் சொல்றா. சுவாமி அது புரியுறது, எல்லாத்தையும் புரிஞ்சுனேன் சுவாமி. நாயிகா பாவத்துல அந்த அவரே ஆழ்வாரே பேசுற மாதிரி இருந்தாக்கா கூட கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷன் இருக்குமே சுவாமி. அவருடைய ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்னு சொல்ற மாதிரி அவருடைய வாயிலேருந்தே கேட்டு அது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த இன்டென்சிட்டி ஆஃப் த ஃபீலிங்ஸ் இல்லையா சுவாமி. ஒரு 3வது மனுஷ ஒருத்தரை வச்சு அவருடைய ஃபீலிங் எப்படி இருக்குது சுவாமி, ஹி ஃபீல்ஸ் இன்டென்ஸ்லி சுவாமி அப்படின்னு சொன்னாக்கா அந்த இன்டென்சிட்டி எக்கச்சக்கமா குறைஞ்சு போயிடும் இல்லையா சுவாமி. அவர் அந்த மாதிரி இன்னும் 3வது மனுஷரை வச்சு அந்த மாதிரி சொல்ல வச்சுட்டாருனாக்கா அது நல்லதா அது அப்படிங்கிற மாதிரி. எப்படி திருத்தாயார் சொன்னே சொல்றதை விட அவரே டைரக்டா அந்த விஷயங்களை சொன்னா நம்ம கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம், கூட கொஞ்சம் ரிலேட் பண்ணலாம் அதை பத்தி அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன் வரலாமோ அப்படிங்கிறது சொல்றார். திருத்தாயாரான நிலை விளைந்ததாக இவருடைய காதலுக்கு குறைவு வாராதோ என்ன.
அதனால இந்த காதலுக்கு குறைவு வராதனாக்க இவருடைய பகவான் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு இருக்கே அது குறைவுனாக்க அதை வந்து we may not be able to appreciate the full intensity of it இல்லையா சுவாமி because it comes from a third person அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னாக்க அப்படின்னு சொன்னேன்னாக்க கிண்ணகம்னாக்க வெள்ளம் ஃப்ளட் பெருகி ஓடான் என்றால் ஒரு ரிவர் வந்து ஃப்ளட் ஆகி ஓடுறது ரெண்டு கரைகளையும் பேங்க்ஸையும் உடைச்சுண்டு ஓடுறது அப்படி ஓடித்துனாக்க இரு கரைகளையும் ஆறுகளாக பெருகி போகா நிற்க செய்தேன் ரெண்டு சைட்லையும் பேங்க்ஸை உடைச்சுட்டு ஓடுறது ஸோ நிறைய ஜலம் வந்து இந்த சைடில் போய் வேஸ்ட் ஆகிடுறது இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு தி ஓஷன் அப்போ வந்து போகா நிற்க செய்தேயும் கடலில் புகும் பாகம் குறையாமல் போய் புகுமாறு போலே ஆயிற்று எப்படி ஒரு ரிவர் வந்து ஃப்ளட் ஆகி எக்கச்சக்கமாக பேங்க்ஸை உடைச்சுட்டு ரெண்டு சைட்லேயும் நிறைய ஜலம் வேஸ்ட் ஆனாலும் அந்த சமுத்திரத்தில் போய் சேர்ற ஜலம் வந்து குறையாது அது மாதிரி even though he is trying to convey the feelings through a third person, namely the திருத்தாயார் மூலமா இருந்தாலும் so அந்த விதத்துல even if there is some loss of the intensity of feelings அது வந்து you will still get the full effect அப்படிங்கிற மாதிரி so Adiyan has added this is kind of like பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யத்தே பூர்ணத்துலேருந்து பூர்ணத்தை எடுத்துட்டாக்க பூர்ணம் தான் மிஞ்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி அதாவது இப்போ தமிழில் சொல்லுவோம் மேத்தமேட்டிக்ஸில் சொல்லுவாங்க தி செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் is infinite அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி the set of all even integers is also infinite அப்படிங்கன்னு so all integersலேருந்து even integers எடுத்துட்டேன்னாக்க you're left with only odd integers அந்த odd integers அதுவும் infinite இல்லையா ஸோ அது மாதிரி வந்து இது பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யத்தை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆழ்வாருடைய ஃபீலிங்ஸ் ஃபார் எம்பெருமான் வந்து ஒரு இன்ஃபினிட் அது அந்த இன்ஃபினிட்டிலேருந்து if you subtract a finite number or even if you subtract infinity what you are left with is still infinity அந்த விதத்தில் வந்து இப்போ கேட்குற வாழ்க்கை வந்து ரொம்ப they will still experience the full intensity of the feelings of the ஆழ்வார்ஸ் feelings அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இன்ஃபேக்ட் அது ஆயிற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவருடைய அதனிற்பெரிய என்னவா என்கிற பேரவா குறையாது இருக்கிறபடி ஆழ்வார் வந்து அவரே சொல்லியிருக்கார் என்னுடைய பேரவா இருக்கு என்னுடைய பெரிய ஆசைன்னு அவரே வந்து இதில் சொல்லியிருக்கார் அவர் திருவாய்மொழியில சொல்லியிருக்காரு அது அந்த பேரவா குறையாது இருக்கிறபடி குறையாதுனாக்கா அது அதுல ஸ்டில் அந்த யூ வில் ஸ்டில் get to understand that the infiniteness of that the love for the Arvar's love for emperumAn அப்படிங்கிற மாதிரி ஆகையால இவருக்கு எல்லார் பேச்சும் பேச குறையில்லை அதனால வேற இன்னொருத்தர் வந்து தன்னுடைய நிலையை எடுத்து சொன்னாலும் he doesn't lose anything because the full intensity will come across and that's infinity அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது ரொம்ப அழகா சொல்றாரு அதாவது இந்த பாசுரம் that is being referred to here அந்த அதனிற் பெரிய என்னவாங்கிறது வந்து this is the last substantive பாசுரம் of திருவாய்மொழியில 10 பத்துக்கள் இருக்கு ஒவ்வொரு பத்துலையும் 10 திருவாய்மொழி இருக்கு அந்த ஒவ்வொரு திருவாய்மொழியிலையும் வந்து 11 பாசுரங்கள் இருக்கு but the 11th one is usually பலஸ்ருதி அதனால 10வது பாசுரம் is the substantive is the last substantive பாசுரம் அப்படிங்கிற மாதிரி so 10 it's the very last substantive பாசுரம் of the entire திருவாய்மொழி அவர் எம்பெருமான் கிடைச்சிட்டார் அவருக்கு அதனால அந்த சந்தோஷத்துல பாடுறார் அவர் அதில் பாடுச்சு ரொம்ப அழகா அப்போ வந்து தன்னுடைய எம்பெருமான் மேலே தனக்கு எவ்வளவு ஆசை இருக்குங்கிறத அவர் ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு பாரும்போது this is one of the most beautiful pasurams of திருவாய்மொழி one of the reasons that you will love திருவாய்மொழி is because of pasurams like this அவர் என்ன சொல்றாருனாக்க தத்துவத்ரயம் ஸ்ரீ வைஷ்ணவத்துல தத்துவத்ரயம்னு ஒன்று சொல்லுவா 3 தத்துவங்கள் இருக்கு அப்படி 3 ரியாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா என்னது சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி சித்துங்கிறது the sentient beings நம்மள மாதிரி ஜீவாத்மாக்கள் மாதிரி நம்மளனாக்கா I'm not referring to the சரீரம் part of us the ஜீவாத்மா part of us அது வந்து சித்தோட சேர்ந்தது அச்சித் அப்படிங்கிறது the insentient things so all the insentient things in the world so everything that you can visually see in this prakriti including our own சரீரம் அது வந்து அச்சித் அது வந்து அது தவிர 3வது ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஸோ இந்த 3 ரியாலிட்டிஸ்ல வந்து அவர் சொல்றாரு ஒவ்வொரு லைனும் வந்து it refers to the one of the realities first 3 linesல முதல் லைன் வந்து refers to the அச்சித் part அவர் என்ன சொல்றாரு அச்சித்துங்கிறது ரொம்ப பெருசு சுவாமி அப்படிங்கிறார் பார்த்தீங்கன்னா உலகத்தை சுத்தி வர பாருங்களேன் உலகத்துல whatever you can see இந்த டேபிள் தெரியறது இந்த வால் தெரியறது இந்த லைட் தெரியறது எல்லாமே வந்து they're all அச்சித்துகள் அது வந்து அவர் என்ன சொல்றாரு அந்த அச்சித்துன்னு ஒண்ணு இருக்கே சுவாமி அது ரொம்ப பெருசு சுவாமி அப்படிங்கிறார் அது சொல்றார் சூழ்ந்து அகன்று சூழ்ந்து சரௌண்ட்ஸ் us all அகன்று it's wide அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த XY பிளேன்ல வந்து it spreads in every direction in all the 8 directions of the XY plane அப்படிங்கிறது அகன்று அப்படிங்கிற அர்த்தம்
ஆழ்ந்து மைனஸ் z டிரெக்ஷன், உயர்ந்து பிளஸ் z டிரெக்ஷன். ஆக அந்த அகன்று 8 டிரெக்ஷன்ஸை கவர் பண்றது, ஆழ்ந்து ஒரு டிரெக்ஷன் கீழே டிரெக்ஷன் கவர் பண்றது, உயர்ந்த அது 10வது டிரெக்ஷனை கவர் பண்றது. ஸோ ஆல் 10 டிரெக்ஷன்ஸ் இருப்பார்களோ அந்த ஆல் த 10 டிரெக்ஷன்ஸ்ல வந்து இது அச்சித்துகள் இருக்கு. அது அந்த இன்சென்ஷியன்ட் திங்ஸ்கள் இருக்கு. அவ்வளவு பெரிய இந்த யூனிவர்ஸ் இருக்கே, எவ்வளவு பெருசு சுவாமி. மேல பார்த்து ஆகாசத்தை பார்த்தேன்னா நட்சத்திரம் தெரியுது, கேலாக்சிஸ் தெரியுது, அந்த மாதிரிலாம் தெரியுது இல்லையா, அதெல்லாம் கூட அச்சித்துகள் தான் சுவாமி. அதனால அது எவ்வளவு பெருசு சுவாமி. அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழையோ, அவ்வளவு அச்சித்து சுவாமி. அந்த அச்சித்துகளுக்கெல்லாம் நீர் தான் உள்ளுக்குள்ள இருக்கே சுவாமி. அதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு நியாமகனாய் நிற்கின்றவனே அப்படிங்கிறது மாதிரி. யூ ஆர் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த மால், யூ ஆர் தி ஆப்ரேட்டர் ஆஃப் த மால். ஸோ அச்சித்துகளுக்குள்ள அவன் தான் இருந்தது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண வைக்கிறான். அந்த அச்சித்துக்கள் எவ்வளவு பெருசு. அது அந்த அச்சித்துக்களை விட சித்துன்னு சொல்லப்படுறது ரொம்ப பெருசு. ஏன்னா சித்துன்னு சொல்லப்படுற இந்த சென்ஷியன்ட் இது இருக்க ஜீவாத்மா, அந்த மாதிரியான விஷயங்கள், அதுகளுக்கு ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அதனால அந்த அச்சித்துக்களை விட சித்துகள் ரொம்ப பெருசு. சூழ்ந்து அதனில் பெரிய அச்சித்துக்களை விட பெரிய பரநல் மலர் ஜோதியோ, பரநாதை விட பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நல் மலர் ஜோதியோ. அப்படி மலர்னாக்க பிளாசமிங், ஜோதியோ பிரகாசமாக இருக்கு. ஏன்னா ஞானம்ங்கிறது பிரகாசத்துடைய இக்குவேட்டட் டு இது அண்ட் எஃபல்ஜென்ட் ஃப்ளேம் அப்படிங்கிற மாதிரி ஜோதியோ. அப்படிப்பட்ட அந்த இது இருக்கே சித்துகள் இருக்கே, அதுகள் வந்து தே ஆர் ஈவன் கிரேட்டர் தென் தி அச்சித்துகள். பட் அந்த சித்துக்களை விட ஈஸ்வரன் இஸ் கிரேட்டர் அப்படின்னு 3வது லைன்ல சொல்றார். சூழ்ந்து அதனில் பெரிய, சூழ்ந்து அதை விட பெருசா என்சர்க்லிங் தம் பெரிய சுடர் ஞான இன்பமேயோ. ஞான இன்பம், ஞானானந்தம், ஞானானந்தமயமான ஞானம் அனந்தம், ஆனந்தம், ஞானானந்தமயமாக உள்ள இந்த எம்பெருமான் இருக்கானே, அவன் வந்து அதை விட பெருசு அப்படின்னு 3வதுல வந்து இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது தத்துவத்திரயத்துல உள்ள ஈஸ்வரனை பத்தி சொல்றார். அச்சித்துகள் பெருசு, அச்சித்துகளை விட சித்து ரொம்ப பெருசு பிகாஸ் ஆஃப் த ஞானம். அந்த சித்துக்களை விட ஈஸ்வரன் பெரியவன். ஏன்னா ஞானானந்தமயனவன் எல்லாத்தையும் இஸ் கேப்பபிள் ஆஃப் எவ்ரிதிங் அப்படிங்கிறது. பட் 4வது லைன்ல சொல்றார் சுவாமி, இந்த ஈஸ்வரன்கிறது எல்லாத்தையும் விட பெருசு சொன்னேன் சுவாமி, வித் ஒன் எக்ஸெப்ஷன் சுவாமி. அதை விட பெருசு, இந்த ஈஸ்வரனோட பெருசு ஒண்ணு இருக்கு சுவாமி. அது என்னதுன்னாக்க அடியேன் உம்ம மேல வச்சிருக்கிற ஆசை சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சூழ்ந்து அதனில் பெரிய என்னவா. அந்த ஈஸ்வரன் 3வது லைன்ல சொன்னேனே சுவாமி, அதை விட பெருசு சுவாமி. அடியேனுக்கு உன் பேர்ல இருக்கிற அந்த ஆசை அப்படிங்கிறது சூழ்ந்து அதனில் பெரிய என்னவா அற சூழ்ந்தாயே. எனக்கு உண்மையில இருக்கிற அந்த ஆசை வந்து தீரும்படி நீர் என்னை அணைச்சுட்டீரே சுவாமி. அதாவது இந்த 10-10-10-10 சொல்றச்சு, this is the very last substantive pAsuram that he has composed. So அதுல வந்து இவர் இஸ் ஆல்ரெடி அட்டைன்ட் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிஞ்சு போயிடுத்தவருக்கு. அதனால சொல்றாரு, நான் உம்மை அடைஞ்சதுனால சுவாமி, உண்மையில உள்ள அடியேனுடைய மிகப்பெரிய ஆசை இருக்கு, which is greater than anything else. அந்த ஆசை வந்து தீர்ந்து போயிட்டு, இட்ஸ் பீன் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். வியாக்கியானத்துல வந்து இன்னும் அழகா சொல்றார். அதாவது அவா அற சூழ்ந்தாயே, ஆசை தீரும்படி என்ன நீ எடுத்துட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிங்கிற மாதிரி இந்த ஆசை அறங்கிறத ஆசை தீரும்படின்னு சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்க அறங்கிறத குறைக்கிறபடி அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன அர்த்தம்னாக்க, சுவாமி இவ்வளவு நாள் வரைக்கும் நான் நினைச்சுட்டு இருந்தேன் அடியேனுக்கு உண்மை மேல உள்ள ஆசை வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய ஆசைன்னு நினைச்சுட்டு இருந்தேன் சுவாமி. ஆனா நீர் வந்து எவ்வளவு ஆசையோட என்னை வந்து கட்டின்னு இருக்கேர். அந்த ஆசையை பார்க்கறச்சே அடியனுடைய ஆசையெல்லாம் என்னது சுவாமி, அடியனுடைய ஆசை வெறும் குளம் மாதிரி இருக்கு, உம்முடைய ஆசை வந்து கடல் மாதிரி இருக்கே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்பொழுது தம்மை அனுபவிக்க, அதாவது இதுவரையில் ஆழ்வார் தம்முடைய அவாவே பெரிதென்றிருந்தார். தன்னுடைய ஆசை தான் எல்லாத்தையும் விட பெருசு, பிகர் தென் அச்சித்துகள், பிகர் தென் சிட்ஸ், பிகர் தென் ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு இருந்தார். ஆனால் இப்பொழுது தம்மை அனுபவிக்க பதறி வந்த எம்பெருமானுடைய அவ்வாவின் மிகுதியை பார்த்தவாறே அது கடலாகவும், அந்த எம்பெருமான் இவர் மேல வந்து வச்சிருக்கிற ஆசை வந்து அது ஒரு சமுத்திரம் மாதிரியும் இருக்கு. தம்மவா குளப்படியாயும் தோன்றி என்னுடைய ஆசை வந்து I realize now Swamin that Adiyan's love for you is just a mere pond while your love for me is as big as an ocean அப்படிங்கிற மாதிரி தோன்றி இங்கனே அருளி செய்கிறார். அந்த மாதிரி அது எதுக்கு சொல்றேன்னாக்கா, அந்த அதனேர் பெரிய you can really easily see why திருவாய்மொழி is loved so much by Sri Vaishnavas. இந்த மாதிரியான பாசுரங்கள் வந்து மணியான பாசுரங்கள். அது
அதுல ஒரு இன்டென்சிட்டி, ஆழ்வாருடைய இன்டென்சிட்டி, ஃபீலிங்குடைய இன்டென்சிட்டி தெரியுது. சொல்ற விஷயங்களை எவ்வளவு ஒரு கவிநயத்தோடு சொல்றார் அப்படிங்கிறத, சொல்ற ஒரு மனசை உருக்குற மாதிரி சொல்றாரு அப்படிங்கிறது தெரியுது. அப்படி பெரிய அவா இருக்கு சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்ற, அவ்வளவு பெருசு ஒரு இன்ஃபினிட் லவ் அவருக்கு இருக்கு. அந்த இன்ஃபினிட் லவ் therefore ஒரு தேர்ட் பர்சன் அதை எடுத்து சொன்னாலும் you will still feel that it is infinite அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் வந்து கடைசி இது வந்து this is the last comment as part of the avatArikai. This is what I referred to when I was talking about one of the திருவாய்மொழி தனியன்ஸ். இத்திருவாய்மொழி ஒன்றே அரங்கன் விஷயம் ஆனாலும், அதாவது Adiyan has mentioned that among all the Achamurtis, the most celebrated Achamurti is the Sri Rangathila ulla Perumal. I think there are roughly about 240 pasurams out of the 4,000 which do Mangala Shasanam to him அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தேன்னாக்கே, okay, how many pasurams has Sri Nammazhvar composed praising, glorifying Sri Ranganathan அப்படின்னா அதுவே ஒரு நிறைய இருக்குமோ சுவாமி அப்படின்னாக்க இல்ல. 10 this padigam is the sole padigam that does a mangala shasnam that glorifies ஸ்ரீரங்கத்து பெருமாள் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கச்சே சுவாமி பின்ன இந்த தனியன்ல சொல்லியிருக்கேன், வாந்தைகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் 1000 பாச திருவாய்மொழியோட 1000 பாசுரங்களும் ஸ்ரீரங்கனை பத்தின்னு சொல்றதே சுவாமி, எப்படி அது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னாக்க, அதுக்கு உத்தமூர் சுவாமிகள் அதுக்கு சமாதானம் சொல்றார். இது 10 பத்துக்களில் கருதிய கல்யாண குணங்களை குறிக்கின்றது. அதாவது இந்த திருவாய்மொழி ஒன்றே அரங்கன் விஷயமானாலும், இந்த ஒரு பதிகம் மாத்திரமே அரங்கனை பத்தி இருந்தாலும், இது 10 பத்துக்களில் கருதிய கல்யாண குணங்களை குறிக்கின்றது. இந்த 10 பத்துக்கள், that is all the entire திருவாய்மொழியில எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் இதுல சொல்றது அப்படிங்கிறதுனால, this is almost like the full திருவாய்மொழி அப்படிங்கிற மாதிரி, this is almost like all the 1000 pasurams அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து இது வந்து 1000 தமிழ்மறை ஆன்ற தமிழ்மறைகள் 1000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஈன்ற முதல் தாய் சடகோவன் என்று ஒரு தனியனில் கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, even though you are learning one padigam, that has been praised by Parashara Bhattar as being the equivalent of all the 1000 pasurams அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு ஃபுல் திருவாய்மொழியை நீங்கள் கத்துன மாதிரியான ஒரு திருப்தி உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அடியேன் சொல்கிறேன் இதை. So with that avatArikai, that was general introduction, Adiyan is now about to get into the first pasuram. So again, remember that this is a pasuram coming from the Tayar. The Tayar கிட்டேருந்து வருது. ஸோ பாசுரத்தை வந்து அடியேன் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பிகாஸ் வியாக்கியானத்தில் வந்து we are going to see its meaning in much more detail. ஸோ இதில் வந்து தாயார் சொல்கிறா, அது வந்து பார்த்தேன்னாக்கா எவ்வளவு கஷ்டப்படுறா நாயக்கி அப்படிங்கிறத சொல்கிறா தாயார் வந்து. ஸோ இது வந்து நிறைய நாயிகா பாவத்தை உள்ள நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்த்துருப்பேள். அதே மாதிரி நீங்கள் அஷ்டபதி கற்றுன்னு இருந்தேன்னாக்கா அஷ்டபதியிலையும் நீங்கள் பார்த்துருப்பேள், அது ராதா எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி, இது கண்ணனை பார்க்காம அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது சொல்கிறார், அவள் தாயார் சொல்கிறா, சுவாமி இவளுக்கு வந்து ராத்திரி பகல் தூக்கமே கிடையாது சுவாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறா. கங்குலும் பகலும், கங்குல்னாக்க ராத்திரிங்கிற மாதிரி அர்த்தம், பகல்னாக்க பகல் வேலை, ராத்திரி வேலையிலையும் சரி சுவாமி, பகல் வேலையிலையும் சரி சுவாமி, கண் துயில் அறியாது, அவளுக்கு தூக்கங்கிறதே தெரியாது சுவாமி. ஷி நோஸ் நாட் அப்படிங்கிறாள். தூங்கலைங்கிற மாதிரி சொல்ல, கண் துயில்னு தூக்கம்னா என்னன்னே தெரியாம இருக்கா சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கங்குல்னாக்க ராத்திரி வேலைன்னு அர்த்தம். இதுல திருப்பள்ளி எழுச்சியில வந்து தொண்டரடிப்படியாழ்வார் சாதிக்கிறார், புலம்பின புட்களும் பூம்பொழில்களின் வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி, போயிற்று கங்குல் ராத்திரி போயிடுத்து சுவாமி, புகுந்தது புலரி பகல் வேலை வந்துடுத்து சுவாமி அப்படின்னு அதே சேம் ஸ்ரீ ரங்கநாதன் கிட்ட சொல்றாரு. அதனால சுவாமி உமக்கு எந்திருக்கிறதுக்கு டைம் ஆச்சு சுவாமி அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் போயிற்று கங்குல். ஸோ அந்த கங்குல்ங்கிற வார்த்தை ராத்திரின்னு அர்த்தம். கங்குலும் பகலும் கண் துயிலறியாள், ராத்திரி வேலையிலும் சரி பகல் வேலையிலும் சரி இவளுக்கு சுவாமி தூக்கம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்கிறது சுவாமி, அவ்வளவு தூரத்துக்கு விரக தாபத்தினால அவள் கஷ்டப்பட்டு இருக்கா சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவளுடைய கண்கள்லேருந்து ஜலம் கொட்டிண்டே இருக்கு சுவாமி, கண்ணீர்னாக்கா கண்ணீர் அப்படிங்கிற மாதிரி, டியர்ஸ். கைகளால் இறைக்கும், கையால எடுத்து மொண்டு பக்கெட்டால எடுத்து கைகளால் இறைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கையால எடுத்து வெளியில விட்டுன்னு இருக்கா அப்படிங்கிறது. இறைக்குங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. இறைக்குங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்னாக்கா, when there is a large body of water, like even a wellன்னு வச்சுக்கோங்களேன், வெல்ல உள்ள ஜலம் அல்லது குளத்துல உள்ள ஜலம், அதை வந்து ஒரு பக்கெட்டால மொண்டு வெளியில எடுத்து விடுறோமோ பாருங்க, அதை வந்து இறைச்சி விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஸோ இவர் சொல்றதை பார்த்தாக்க
நிலம்னாக்க கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கண்ணீர் அப்படி பலபலன்னு கொட்டுறது. அது எவ்வளவு நிறைய கொட்டுறதுனாக்கா அது அந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அமௌண்ட் ஆஃப் டியர்ஸ் வந்து அது ஒரு பக்கெட்டால எடுத்து எடுத்து கொட்டிகிட்டே இருந்தாக்க வந்துட்டே இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அது குவான்டிட்டி ஆஃப் த டியர்ஸ் அதை கேப்சர் பண்ற மாதிரி இந்த இறைக்கும்ங்கிற வார்த்தையோட அழகு. அது கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கையால் இறைச்சி கிணத்துல இருந்து இறைச்சி விட்டுட்டே இருக்கா, அந்த கிணத்துல ஜலம் வத்தவே மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்ற மூலியம் அது மாதிரி அது கண்ணநீர் கைகளால் இறைக்கும். கண்ணீர் வந்துட்டே இருக்கு, அதை கைகளால் எடுத்து எடுத்து வெளியில விட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து சுவாமி இவளுக்கு ரொம்ப வந்து மிஸ் பண்றதுனால, உம்முடைய அந்த விரக தாபத்துல இருக்கிறதுனால she's not even able to she's not even able to make sense, she's not even able to make full sense, she's not even able to make full sentences அப்படிங்கிற மாதிரி சொல்றார். So she speaks in sentence fragments அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்போம், சங்கு சக்கரம்னு சொல்றா, சங்கு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி கைகூப்பும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதாவது சங்கு சக்கரங்கிறது இட்ஸ் நாட் அ சென்டென்ஸ். சங்குங்கிறது சங்க சொல்றது, சக்கரங்கிறது சக்கரத்தை சொல்றது அப்படின்னு சொல்லி உன் கையை கூப்புறது, கை கூப்புற அப்படின்னு சொல்லி சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லி ஓகே வாட் இஸ் இட் தட் யூ வாண்ட் டு சே அபவுட் சங்கு அண்ட் சக்கரம், வி டோன்ட் நோ அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றா. அதாவது ஷி இஸ் நாட் ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ஃபுல் சென்டென்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்த அளவுக்கு அவள் வந்து மிஸ் பண்றாள் அப்படிங்கிற மாதிரி. விரக தாபத்துல அவளுக்கு ரொம்ப அந்த கஷ்டம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றா. தாமரை கண் என்றே தளரும், திடீர்னு சொல்றா தாமரை கண் அப்படிங்கிறா அப்படின்னு சொல்ல. ஓகே, ஸோ வி ஆர் திங்கிங் ஓகே ஷி இஸ் கோயிங் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். நோ, ஷி டசன்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். அதோட விட்டுடுறா, ஷி ட்ரைல்ஸ் ஆஃப். ஏன்னா அவளுக்கு மேல அவளுக்கு அந்த துக்கத்துல பேச வரல சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சங்கு சக்கரங்கள் அப்படின்னு சொல்றச்சே அவளுக்கு துக்கம் ஆழ்ந்து வந்துடுறது. அந்த துக்கத்துல அந்த சென்டென்ஸ் அவளால் கம்ப்ளீட் பண்ண முடியல. தாமரை கண் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. சரி, அவ ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவான்னு நினைச்சாக்கா அதுலயும் அவளுக்கு அந்த துக்கத்தினால பேச முடியல சுவாமி. என்றே தளர்ந்து போயிடுறா சுவாமி. ஷி டெஸ்பேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. தாமரை கண்ணு சொல்லிட்டு அப்புறம் தளர்ந்து போயிடுறா. ஷி இஸ் நாட் ஏபிள் டு கம்ப்ளீட் தட் சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஒன்னே ஒன்று மாத்திரம் சொல்றா, எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு. அது ஒண்ணுதான் ஃபுல் சென்டென்ஸ் ஆகுது சுவாமி. எங்கனே தரிக்கேன், எப்படி சுவாமி தரிப்பேன், தரிக்கேன்னாக்க தாங்கிறது எப்படி சுவாமி, இந்த உசுரை தாங்கி நிற்கிறது எப்படி சுவாமி, நீர் இல்லாம அடியேன் வந்து இந்த உசுரை தாங்கி நிற்கிறது. ஹவு கேன் ஐ சஸ்டெயின் திஸ் லைஃப், ஹவு கேன் ஐ ஹோல்ட் திஸ் லைஃப், ஹவு கேன் ஐ சப்போர்ட் திஸ் லைஃப், உன்னை விட்டு நீ இல்லாம நான் எப்படி சுவாமி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னும் அப்படின்னு சொல்லுவாள். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டு, எப்படி சுவாமி இருப்பேன் உன்னை இல்லாம, நீர் இல்லாம அப்படின்னு சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி. யூ கேன் see the quotes. The quotes வந்து what the nAyaki is saying அப்படிங்கிறத தாயார் எடுத்து சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்றா அவள். எங்கனே தரிக்கும், எப்படி சுவாமி தரிக்க போறேன், எப்படி சுவாமி அது பொறுத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றா. இருநிலம் கைதொழா இருக்கும். துழானாக்க துழவுறது, கண்ணு வந்து இப்போ சப்போஸ் இருட்டில் வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு சாமானை தேடுறேன்னு வச்சுக்கோங்க. யூ கேனாட் see things. ஜஸ்ட் கையை வந்து முன்னாடி போட்டு என்ன இருக்கு அப்படின்னு கையை துழாவி பார்ப்பேன் இல்லையோ, அந்த துழாவியை சொல்றா. இருநிலம் கைதுழா இருக்கும், இருநிலம் கைதுழா இருக்கும். இந்த கீழே பூமியை வந்து தொட்டு அவள் வந்து ஷி குரோப்ஸ் தட் எர்த் அப்படிங்கிற மாதிரி, ஆல்மோஸ்ட் லைக் லுக்கிங் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவ. இருநிலம் கைதுழா இருக்கும். இரு நிலம்னாக்க பூமி, இருநிலம்னாக்க பெரிய நிலம்னு அர்த்தம். இந்த இருங்கிற வார்த்தை வந்து இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை. அது யூஸ்வலி இட் கேன் மீன் கப்புள் ஆஃப் திங்ஸ். இருனாக்க ரெண்டுங்கிற அர்த்தத்துல ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள், இருவராய் வந்தார் என் முன்னே அப்படின்னு திருநெடுந்தாண்டகத்துல பரகால நாயகி அந்த ஃபேமஸ் 21வது பாசுரம் இருக்கே. திருநெடுந்தாண்டகத்தை வந்து வந்தாலே 21ங்கிற நம்பர் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த 21வது பாசுரத்துல வந்து சொல்றாளோ இல்லையா, அந்த நாயகனின் முன்னாடி வந்தான், அவன் வந்து தனியா வரல, இருவராய் வந்தார், ராமலட்சுமணரா வந்தா அப்படின்னு. அந்த இருவராய் வந்தாருங்கிறதுக்கு இந்த பராசர பட்டர் எக்கச்சக்கமா வியாக்கியானம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத அந்த உபன்யாசத்தை பார்த்தோம். பட் எனிவே, இருனாக்க ரெண்டுங்கிற ஒரு அர்த்தம் ஒண்ணு உண்டு. இன்னொரு அர்த்தம் இருங்கிறதுக்கு என்னன்னாக்கா பெருசு அப்படிங்கிற அர்த்தத்துல உண்டு. பெரிய அல்லது மகிமை வாய்ந்த, பெருசு, லார்ஜ் அல்லது குளோரியஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து உண்டு. ஸோ இந்த ஆம்பிகுவிட்டி இருக்கு பாருங்க. இருங்கிறது வந்து இந்த அர்த்தமும் இருக்கலாம், அந்த அர்த்தமும் இருக்கலாம் அப்படிங்கிறத திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா இது பண்ணியிருக்காரு, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கார் திருவழுக்கூற்று இருக்கையில. ஒரு பேருந்தி இருமலர் தவிசில்
ஒரு முறை அயனை ஈன்றனையே. அந்த ஒரு பேருந்தி இருமலர்த்த விசில். இருமலர்த்த விசில்னு 2ங்கிற நம்பர் இல்ல. இருனாக்க பெருசு. இந்த பெருசாக இருக்க தாமரை பூ இருக்க நாபில, உம்முடைய நாபில, திருநாபில இருக்கிற பெரிய தாமரை பூ இருக்க, அந்த தாமரை பூங்கிற ஆசனத்துல இந்த பிரம்மனை படைச்சீர் அப்படின்னு சொல்றாரு அவர். ஸோ அந்த இருங்கிற அந்த அர்த்தம், இந்த பெருசுங்கிற அர்த்தத்துல தான் இங்க ஒரு யூஸ் ஆயிருக்கு. இருநிலம் கை துழா இருக்கும். இந்த பெரிய நிலத்தை வந்து கை துழாவின்றே இருக்கா. இது வந்து 2 அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு எங்க இருக்கே நீர் அப்படிங்கிற மாதிரி, இன்னொன்னு பித்து பிடிச்சோ அந்த மாதிரி தான் பண்ணுவா. அவ தரைய அந்த மாதிரி துழாவின்றே இருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தமும் வியாக்கியானத்தில் வரப்போறது. ஸோ அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இருநிலம் கை துழா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த நாயகி பண்ணிட்டு இருக்கா. இவளை பத்தி நீர் என்ன பண்ண போறீர் சுவாமி? இவள் உண்மையில இவ்வளவு அன்பு வச்சிருக்காளே, இவளோட விஷயத்துல சுவாமி உம்முடைய சங்கல்பம் என்ன சுவாமி? வாட் எக்ஸாக்ட்லி ஆர் யூ திங்கிங் ஆஃப் டூயிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஹர் அப்படின்னு ரொம்ப அழகா கேட்கிறா. அதுல வந்து தாயாருடைய அந்த ஆங்ஸ்ட் ரொம்ப அழகா தெரியுது. பாசம் ரொம்ப அழகா தெரியுது. கவலை ரொம்ப அழகா தெரியுது. அவர் ஸ்ரீரங்கனை கூட்டு சொல்றார். செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் ஒரு திருவரங்கத்துல சேவை சாதிக்கிறவனே ஸ்ரீரங்கநாதனே பெரிய பெருமாளே, செங்கையல் பாய் நீர். ஸ்ரீரங்கத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து இட்ஸ் அன் ஐலண்ட். ஸோ அது காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நீர்நிலைகள் நிறைய இருக்குது, பாடிஸ் ஆஃப் வாட்டர் நிறைய இருக்குது. அந்த பாடிஸ் ஆஃப் வாட்டரில் மீன்கள் நிறைய இருக்குது. கயல்னாக்க மீன். செங்கயல் ரெட் மீன்கள், சிவந்த மீன்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சிவந்த மீன்கள்னு சொல்லலாம், குளோரியஸ் மீன்கள்னு சொல்லலாம். சிவந்த மீன்கள் பாய்கின்றது. அது சில சமயம் நீங்கள் பார்த்துருப்பேன், ரிவர்லேருந்தோ ஒரு குளத்துலேருந்தோ மீன்கள் வந்து திடீர்னு குதிச்சு பாயுமோ இல்லையோ, அதுக்கு சந்தோஷமாக இருக்கிறச்சு அந்த மாதிரி பாயுங்கள். அப்படிப்பட்ட சந்தோஷமா இருக்குகள் மீன்கள். அதுகள் நல்லா அழகா செக்கச்சவேல்னு இருக்கு. அதுகள் பளிச்சுன்னு இருக்குகள். அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாளாம். என்னுடைய இப்ப பாருங்கோ, என்னுடைய நாயகி இப்ப பொண்ணு பாருங்கோ, இன்ஸ்டெட் அவள் வந்து ஒரு பசலை நோயினால she looks very pale சுவாமி, compared to this Srirangam where all of your subjects, you are the ruler and all of the subjects sang this nAyaki, they accept this nAyaki. அவள்லாம் எவ்வளவு ஒரு இதா இருக்கா, அப்படி பளபளன்னு இருக்கா சுவாமி. செங்கயல் பாய் நீர், அப்படிப்பட்ட பாய்கின்ற நீர்நிலைகளுடைய, இந்த நீர்னாக்க ஜலங்களுடைய அந்த காவேரி கொள்ளிடம் அந்த மாதிரி வேற ஏதாவது குளம் குட்டைகள் அதெல்லாம் இருக்கிற ஸ்ரீரங்கம். அதாவது ஸ்ரீரங்கத்தினுடைய செழிப்பை காமிக்கிறது. அந்த செழிப்பு மற்ற எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கு சுவாமி, இவளுக்கு மாத்திரம் இல்லையே சுவாமி அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி சொல்றாளாம். இவளுடைய விஷயத்துல இந்த மேட்டர் ஆஃப் திஸ் நாயகி, இந்த மேட்டர் ஆஃப் அடியன்ஸ் டாட்டர், என் செய்கின்றாயே, என்ன செய்ய போறீர் சுவாமி, வாட் இஸ் யுவர் சங்கல்பம் அப்படின்னு ரொம்ப அழகா கேட்கிறா பாருங்க. ஸோ அதான் அந்த தாயாருடைய இது கேட்கறது, தாயாருடைய அந்த ஆங்ஸ்ட் தெரிகிறது. இந்த பொழிப்புரையில பார்த்தேன்னாக்க ஈடு வியாக்கியானத்தினுடைய அர்த்தம் சொல்றார். அதனுடைய ஜஸ்ட் சிம்பிள் மீனிங் சொல்றார். இரவும் பகலும் தூங்கி எறியாள், கண்களில் நின்றும் பெருகின்ற நீரை கைகளால் இறைப்பாள், சங்கு சக்கரங்கள் என்று சொல்லி கைகூப்பி வணங்குவாள், தாமரை போன்ற திருக்கண்கள் என்றே திருக்கண்கள் என்றே தளர்வாள், உன்னை பிரிந்து எப்படி தரித்திருப்பேன் என்பாள். நான் எப்படி சுவாமி விட்டு இருக்க முடியும்? பெரிய நிலத்தை கையால் துழாவி பின் அதுவும் செய்ய மாட்டாது இருப்பாள், சிறந்த கயல் மீன்கள் பாய்ந்து செல்லுகின்ற தண்ணீர் நிறைந்த திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு இருப்பவனே, இவள் சம்பந்தமாக என்ன காரியத்தை செய்ய போகின்றாய்? So the meaning is exactly what Adiyan is described. So what Adiyan will do it is Adiyan will render it musically, and then we can chant it and then get on to the Vyakyanams. அதாவது விரக தாபத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த தர்பாரி காரடா ராகம் ரொம்ப அழகா இருக்குங்கிறதுக்காக அடியன் இதை சூஸ் பண்றேன்.
kangulum pagalum kan tuyelari nisare sada mapada kangulum pagalum kan tuyelariyagal கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்றே கைகூப்பும் தாமரை கண் என்றே என்றே தளரும் தளர்ந்து போயிடுறா என்றே தளரும் எங்கனெதறிக்கையேன் உம்மை வேட்டு சாச 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 சாசரங்க நிசரி சதகனி எங்கனெதறிக்கையேன் உன்னை வேட்டு என் நோம் இரு நிலம் கைதுழாயிருக்கும் செங்கையல் பாய் நேர் திருவரங்கத்துல சயன கோலத்துல இருப்பவனே தென்கையல் பாய் நேர் திருவரங்க இவள் திற தென் செய்கின்றாயம் இவள் திறத்து என் இளமனுக்கு அருளாயோ என் இளமானுக்கு அருளாயோ. Those are not words from the pAsuram itself, but that is the sentiment conveyed by this pAsuram as well as all the pAsurams. So on the earth, it's kind of like a refrain. Pallavi Mari, it's a sentiment that will be repeated in all the other pAsurams as well. என் இளமானுக்கு அருளாயோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான பாசுரம், ரொம்ப நெஞ்ச உருக்கிற பாசுரம். நாயக்கியுடைய நிலையும் அவளுடைய தாயினுடைய நிலையமா ரெண்டுமா சேர்ந்து நம்மளை உருக்கிற பாசுரம் இது. ஸோ இதை வந்து சாண்ட் பண்ணிட்டு வில் கோ ஆன் டு தி வியாக்கியானம். as usual, again will chant each phrase twice. முதல் தரம் கேட்டுக்கோங்க, ரெண்டாம் தரம் வந்து you can repeat it after me. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள், கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும், சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும், தாமரை கண்ணென்றே தளரும், தாமரை கண்ணென்றே தளரும், எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும், எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும், இருநிலம் கைதுழாயிருக்கும், இருநிலம் கைதுழாயிருக்கும், செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய், செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய், இவள் திற தென் செய்கின்றாயே,
இவள் திறத்தென் செய்கின்றாயே. The whole pAsuram together. கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழாயிருக்கும் செங்கயல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தென் செய்கின்றாயே. So Vyakyanam பார்க்கலாம். வழக்கம் போல, as I mentioned earlier, this Vyakyanam has been taken from several sources, and they are not marked explicitly, but you can assume that they came from all the sources that I mentioned earlier. So சொல்றார் அவர், ஆச்சாரியர்கள் சொல்றார், பேச்சுக்கு நிலமல்லாதபடி தன் மகளுக்கு உண்டாயிருக்கிற நிலைமையை பெரிய பெருமாளுக்கு அறிவித்து இவள் விஷயமாக நீர் செய்தருள் நினைக்கிறது என்னோ என்று கேட்கிறாள் ஸ்ரீ பராங்குஷ நாயகியின் திருத்தாய். பேச்சுக்கு நிலமல்லாதபடி, அதாவது இட்ஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த நாயகியோட நிலைமை இட்ஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் வாட் வேர்ட்ஸ் கேன் டிஸ்கிரைப் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் பேச்சுக்கு நிலமில்லாதபடி அந்த அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற, அப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரெஸ் சாரோல இருக்கிற தன்னுடைய பெண்ணினுடைய நிலைமையை பெரிய பெருமாள்ங்கிறது ஸ்ரீரங்கத்தில் உள்ள மூலவருக்கு பேர். அது இவள் விஷயமாக நீ செய்தருள். என்ன சுவாமி உன்னுடைய சங்கல்பம் என்ன? நீ என்ன பண்ண போறே? இந்த பெண்ணு ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்காளே, உண்மையில இவ்வளவு காதலோட இருக்காளே, நீர் இவளை கைவிட போறீரா? என்ன பண்ண போறீர் சுவாமி அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள். So like in some of the previous Vyakyanams, upanyAsams, when Adiyan is using the green letters, I'm referring to actual words used in this pAsuram. The red letters usually refer to quotes from other pAsurams or other slokams, etc. So கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள். ராத்திரியும் பகல்லையும் உங்களுக்கு தூக்கம்னா என்னங்கிறது தெரியறது அதை அதை வியாக்கியானம் பண்றச்சே சொன்னார். கண்ணார கண்டு கழிவதோர் காதலுற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே என்று திருவிருத்தத்தில் அருளி செய்பவரை வாழ்வாரே ஆதலால் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது கண் துயிலிய தூக்கம் எங்க வரமாட்டேங்கிறதுன்னு இந்த நாயகிக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறதுன்னு சொல்றாளே, அது இந்த திருவுருத்தத்துல அவர் ஒரு பாசுரத்துல அதே மாதிரி ஆழ்வாரே சொல்லியிருக்கார் அவர் அப்படின்னு. இந்த ஏங்கிறது refers to, usually I'm using some of the quotes in the form of footnotes. So இந்த footnotes refer பண்றதுக்காக வேண்டிய maybe using A, B, C, etc. So இந்த ஏ பார்த்தேன்னாக்கா அதில் திருவிருத்தத்துல 97th பாசுரத்துல சொல்றார் அவர். அழகான வார்த்தைகள். தொல்லை மாலை, மாலைனாக்க திருமாலை எம்பெருமானை, தொல்லை மாலை அனாதிகாலமாக இருக்கின்ற எம்பெருமானை, அதாவது ஆரம்பம்னு ஒண்ணுமே இல்லாத இருக்கின்ற எம்பெருமானை அவனை கண்ணார கண்டு கழிவதோர் காதல் உற்றோர்க்கும், அவனை கண்ணார கண்டு பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காதல் உற்றாருக்கும். அப்படிப்பட்ட ஆசை உடையவாளுக்கு உண்டோ கண்கள் துஞ்சுதலே, கண்கள் அவளால மூட முடியுமா சுவாமி? துஞ்சுதலைங்கிறது மூடுற மாதிரி. அது அப்படிப்பட்ட அவனை பார்த்துட்டே இருக்கணும், அவனை பார்த்து அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவாளுக்கு சுவாமி கண்களை எப்போவாது மூட முடியுமா? கேன் தே ஈவன் பிளிங்க் தேர் ஐஸ் ஆர் கேன் தே ஈவன் ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு சொல்றாரு, அப்படிப்பட்டவா இந்த எம்பெருமான பார்த்துட்டே இருக்க முடியுமே தவிர, அதாவது இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ வில் நெவர் கெட் டயர்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி. சில விஷயங்கள் பார்த்தாச்சு, நான் பார்த்துட்டேன் சுவாமி கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது அந்த மாதிரி விஷயம் இல்லை சுவாமி. பார்த்தா இல்லை சுவாமி எனக்கு திருப்தி வரல, இன்னும் பார்க்கணும்னு தோணிண்டே இருக்கோ இல்லையோ. அது எப்படின்னாக்கா அது சூரியன் எழுந்திருக்கிறது, சூரியன் ஈவன் இந்த சூரியன் ரைசஸ் and then sets, எழுவதும் மீண்டே படுவதும், the sun rises and the sun sets. அப்படி இந்த மாதிரி திரும்பவும் sun rises, sun sets, அந்த மாதிரி ஒரு நாள் முடியறது, ஒரு நாள் முடிஞ்சு நிறைய நாட்கள் முடிஞ்சு ஒரு வாரம் முடியறது, நிறைய வாரங்கள் முடிஞ்சு ஒரு மாசம் முடியறது, மாசங்கள் முடிஞ்சு வருஷம் முடியறது, வருஷங்கள் முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு பிறவி முடியறது, யுகங்கள் முடியறது அப்படிங்கிற மாதிரி ஊழிகள் எக்கச்சக்கமான ஊழினாக்க டைம், எக்கச்சக்கமான டைம் யுக கணக்குல போயிட்டு இருக்கிறது. அதை கழிவதும் கண்டு 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 எழுகளல்ல. So people who are engaged who enjoy experiencing him in their vision, அவளுக்கு இந்த மாதிரி நாள் போறது இதெல்லாம்
தெரியவே தெரியாதவா எல்லாம் அதை பார்த்து பாட்டு போயிட்டு போகுது, நாள் போகிறதா போயிட்டு, வாரம் போயிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருப்பாளே தவிர, இந்த இமையோர்கள் குழாம் தொழுவதும் சூழ்வதும் செய், இந்த இமையோர்கள்னு சொல்லப்படுற நித்திய சூரிகள் வந்து எப்பொழுதும் அவனை சூழ்ந்துண்டு தொழுவதும், அவனை ஸ்தோத்திரம் பண்ணிண்டு சூழ்ந்து அவனை சூழ்ந்து இருக்கின்ற அப்படி இருக்கிற அந்த தொல்லை மாலை, அப்படி இருக்கிற அனாதியான எம்பெருமானை அவ பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்குமே தவிர, ஓ ஒரு நாள் போயிடுதே நான் பாட்டு ஐ ஷுட் கோ ஆன் டு அதர் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த எழுவதும் மீண்டே படுவதும் பட்டு அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து சூரியன் ரைஸ் ஆகுது செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இட் கேன் ரெஃபர் டு தி சன் ரைசிங் அண்ட் ஃபாலிங், அதெல்லாம் அவன் மைண்ட் பண்ணாமல் போயிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து எழுவதும் மீண்டே படுவதும் பட்டுனா ஒரு பிறப்பு ஆறுது, அந்த பிறப்பு முடிஞ்சு போய்டுறது, இன்னொரு பிறப்பு வருது, அந்த பிறப்பு முடிஞ்சு போய்டுறது. இதெல்லாம் என்ன போனாலும் போயிட்டு போகிறது சுவாமி, எனக்கு அவனை பார்த்துட்டே இருக்கணும், ஏன்னா கண்ணார கண்டு கழிவதோர் காதல் உற்றார்க்கு அவனை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரியான ஆசை உள்ளவாளுக்கு காதல் உற்றார்க்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே, அந்த கண்கள் இமைக்கிறதுங்கிறது ஒண்ணு உண்டா, கண்கள் தூங்குறதுங்கிறது ஒண்ணு உண்டா, கிடையாது சுவாமி அப்படின்னு இந்த திருவிருத்தத்துல சொல்லியிருக்கார் அவர். அப்படி சொன்ன ஆழ்வார் தான் நாயக்கியாக இருக்கார். ஸோ இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங் தட் அவளுக்கும் இவள் வந்து கங்குலும் பகலும் கண் துயிலறியாள், அவனே நினைச்சு அவனையே பார்க்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு எப்படி சுவாமி கண் இது வந்து இமைக்க முடியும் அல்லது கண் தூங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அருளி செய்பவரை வாழ்வாரே ஆதலால் இரவோடு பகலோடு வாசியற, வாசினாக்க டிஃபரன்ஸ், ராத்திரிக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் கண் துயிலாதே இவருக்கு கண் தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இவர் சம்சாரிகள் உறக்கமே யாத்திரையாக இருப்பார்கள், ஆழ்வாரின் நிலத்திலிருந்து வைத்தே இமையோர்படியாக இருப்பார். அதாவது சம்சாரிகள் வந்து அவளுக்கு தூக்கம் தான் முக்கியம் அது, ஆனால் ஆழ்வார் வந்து இந்நிலத்தில் இருந்து இந்த சம்சாரிகள் இருக்கிற நிலத்துல இருந்துட்டே இமையோர்படியா இருப்பார். நித்திய சூரிகள் எப்படி இருப்பாளோ அவர் மாதிரி இருப்பார் அவர். விசாரம் உள்ளவர்களுக்கு கண் உறங்குமோ, அதாவது விசாரம் உள்ளவர்களுக்கு, அதாவது பீப்புள் ஆர் இன் டிஸ்ட்ரெஸ், அவளுக்கு தூக்கம்னு ஒன்று உண்டா சுவாமி, என்றுகொள் சேர்வதந்தோ என்றும் என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே என்றும் இடையராத விசாரம் கொண்ட இவருக்கு கண்ணுறங்க விறகில்லை சுவாமி. அதாவது இவர் வந்து நிறைய பாசுரங்கள்ல சொல்லியிருக்கார் சுவாமி, என்றுகொள் சேர்வது அந்தோ, என்னைக்கு சுவாமி நான் உண்மை வந்து அடைய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால அவனை அடையணும் அடையணும் அப்படின்னு சொல்றவருக்கு வந்து அப்படி விசாரம் உள்ளவருக்கு வந்து தூக்கம்னு ஒன்று வருமா சுவாமி அப்படின்னு வியாக்கியானத்துல கேட்கிறார். அப்புறம் இன்னொரு பாசுரத்தை சொல்லியிருக்கார், என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே, என்னைக்கு சுவாமி அடியேன் வந்து உன்னை அடைய போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அவர். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாசுரங்கள்ல சொல்லியிருக்கார் அவர். உன்னை அடையணும் சுவாமி, உண்மை அடையணும் சுவாமி, அதுதான் என்னுடைய குறிக்கோள், அதுதான் என்னுடைய லட்சியம், அதுதான் புருஷார்த்தம்னு சொல்றா. அப்படி சொல்றவருக்கு வந்து தூக்கங்கிறது எப்படி வரும் சுவாமி அப்படிங்கிறது சொல்லி அவர் சொல்றச்சே ரெண்டு பாசுரங்களை கோட் பண்றார். திருவாய்மொழி 762 and 321 என்றுகொள் சேர்வதந்தோ அரண் நான்முக நேத்தும் செய்யனின் திருப்பாதத்தை யான் நிலம் நீல் எரி கால் விண் உயிர் என்று இவைதாம் முதலா முற்றுமாய் நின்ற என் தாயோ குன்றெடுத்து ஆனிரை மேய்த்து அவை காத்த எம் கூத்தாவோ அப்படிங்கிற நம்மாழ்வார் வந்து எம்பெருமானை கூப்பிடுறச்சே ரொம்ப அழகா கூப்பிடுவார். எம் கூத்தாவோ, அந்த குடக்கூத்தெல்லாம் ஆடுறவனே அப்படின்னு கூத்தாவோ அப்படின்னு கூப்பிடுவார். எந்தாயோ அப்படின்னு அந்த ஓ அப்படிங்கிறது எண்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கும். என்ன சொல்றார், அரண் நான்முகன் ஏத்தும், அரண்னு சொல்லப்படுற சிவன், நான்முகன்னு சொல்லப்படுற பிரம்மா, இவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்ற இந்த எம்பெருமான் இருக்கானே, அப்படிப்பட்ட உன்னுடைய செய்ய திருப்பாதத்தை, சிவந்த தாமரை போன்ற சிவந்து இருக்கிற உன் திருப்பாதத்தை என்றுகொள் சேர்வது அந்தோ, என்னைக்கு சுவாமி நான் வந்து அடைய போறேன், அந்தோன்னு சொல்றார். அந்தோன்னாக்கா அலாஸ், சுவாமி என்னைக்கு சுவாமி, அது டிஸ்ட்ரெஸ்ல சொல்ற வார்த்தை, என்னைக்கு சுவாமி நான் வந்து சேர போறேன், நான் யான் என்றுகொள் சேர்வது அந்தோன்னு சொல்றார். அப்புறம் பஞ்சபூதங்களை சொல்றார், நிலம் நீர் எரி கால் விண் உயிர், இதை விண் வரைக்கும் சொல்லி பஞ்சபூதங்களை சொல்லி அதெல்லாம் நீர் தானே சுவாமி, உயிர் என்ற இந்த ஜீவராசிகளாம் கூட அவளுக்கும் ஆத்மாவா இருக்கிற நீர் தானே சுவாமி என்று இவைதான் முதலா இவளேதில் ஆரம்பிச்சு முதலாக முற்றுமாய் and then everything else நின்ற எந்தாயோ, எல்லாத்துக்குமே நிர்வாககனாக எல்லாத்துக்குமே ஆத்மாவாக இருக்கின்ற எந்தாயோ, என் தந்தையே என்னுடைய சுவாமியே அப்படின்னு கூட்டு குன்றெடுத்து ஆனிரை மேய்த்து, குன்றெடுத்து கோவர்தனகிரி மலையை தூக்கி அது என்றெடுத்து ஆனிரை மேய்த்து பசுக்கள் எல்லாம் மேய்ச்சின்றிருந்த அந்த ஆயர்பாடியில பிறந்த அந்த கோபாலனே அவை காத்த எம் கூத்தாவோ, அதுலேயே வந்து குடக்கூத்துலாம் ஆடி ரொம்ப பிரசித்தி பெற்ற எம்பெருமானே, உன் பாதத்தை
என் திருப்பாதத்தை யான் என்று கொள் சேர்வதந்தோன்னு அந்த திருவாய்மொழி ரொம்ப அழகா சொல்றார். அதே மாதிரி முன்னீர் ஞாலம் உடைத்தை முகில் வண்ணனே அந்நாள் நீர் தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் வெந்நாள் நோய் வீய வினைகளை வேறறப் பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே ரொம்ப அழகா சொல்றார் அவர். அதாவது என்ன சொல்றாருனாக்க, சுவாமி நீர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீர் சுவாமி, எனக்கு ஒரு சரீரம்னு ஒண்ணு கொடுத்து இந்த பூமியில தள்ளி விட்டீர் சுவாமி அப்படிங்கிறார். முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே காளமேகம் போல இந்த மேகம் போன்ற நிறமுடையவனே, முன்னீர் ஞாலம் படைத்த இந்த கடல் சூழ்ந்த, முன்னீர்னா சமுத்திரம், சமுத்திரம் சூழ்ந்த ஞாலம் இந்த பூமி இருக்கே, அந்த பூமியை படைச்ச எம் முகில் வண்ணனே, எம்பெருமானே, என்னுடைய காளமேகம் போன்ற நிறத்தை உடையவனே, அந்நாள் என்னைக்கு நீர் என்ன சிருஷ்டி பண்ணீரோ அன்னைக்கு நீர் தந்த ஆக்கையின், நீர் எனக்கு சரீரம்னு ஒண்ணு கொடுத்துட்டீர் சுவாமி. ஏன் சுவாமி அதை கொடுத்தீர்? அந்த சரீரத்தை நீர் கொடுத்ததுனால ஆக்கையின் வழி அந்த சரீரம் எனக்கு தரன்னு இழுத்துன்னு போறது சுவாமி. ஹி இஸ் மை மாஸ்டர் மாதிரி ஆயிடுத்து சுவாமி. ஐ எம் நாட் இட்ஸ் மாஸ்டர், சரீரம் இஸ் மை மாஸ்டர்னு ஆயிடுத்து. அதனால அந்த ஆக்கையின் வழி உழல்வேன். அந்த ஆக்கை, இந்த சரீரம் என்னை எங்கெல்லாம் இழுத்துன்னு போறதோ, என்ன சென்சரி பிளஷர்ஸ்க்கு எங்கெல்லாம் இழுத்துன்னு போறதோ அது வழியே நான் போயின்னு இருக்கேனே சுவாமி. இதெல்லாம் என்னைக்கு முடிய போய் என்னைக்கு முடிஞ்சு நான் உண்மை சேர போறேன் சுவாமியை கேட்கிறார். வெம்நாள் நோய் வீய, இந்த வெப்பமான நாட்கள், இந்த மாதிரியான இந்த டிஸ்ட்ரெஸிங், இந்த ஹாரபிள் டேஸ் இருக்கே, அது அப்படிங்கிற நோய், இந்த சம்சாரம்ங்கிற சமுத்திரம் வீழற மாதிரி வினைகளை வேறறப்பா, இந்த என்னுடைய கர்மாக்கள் எல்லாம் வேறற பூண்டோட ஒழிச்சு கட்டிட்டு என்னால் யான் உன்னை இனி கூடுவேனே, என்னைக்கு சுவாமி உண்மை அடைய போறேன் சுவாமி அப்படின்னு கேட்கிறார் அவர். அப்படின்னு கேட்டவர் அவர். அதனால அவருக்கு தூக்கம் எப்படி சுவாமி? அவன் அடைஞ்சா தானே அவனுக்கு தூக்கம் வரும், அவருக்கு தூக்கம் வரும். அதனால இட்ஸ் வெரி கன்சிஸ்டன்ட் வித் வாட் ஹி ஹஸ் செட் இன் அதர் பாசுரம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். என்றும் இடையராத விசாரம் கொண்ட இவருக்கு கண்ணுரங்க விரை இல்லை, விசாரம் உள்ளவருக்கு கண்ணுரங்குமோ அப்படிங்கிற மாதிரியான கேள்வி அது கேட்கிறாரு. ஸோ பார்க்கலாம். கண் தூயில் அறியாள் என்றதன் கருத்தை நம்பிள்ளை காட்டி அறிகின்றார். நம்பிள்ளை சொல்றார் அவர். அப்படின்னு இவர் நம்பிள்ளை காட்டி அறிகின்றார்னு இவர் அண்ணன் சுவாமிகள் சொல்றார். சம்ஸ்லேஷத்தில் அவன் உறங்க விட்டான். திஸ் இஸ் நாயகிகளுடைய ப்ராப்ளம் என்னன்னாக்க, when சம்ஸ்லேஷம்னாக்கா when they are in union with their nAyakans, அப்போ அவன் இவாளை தூங்க விட மாட்டானான். பிளஸ் இவா அவ அந்த சந்தோஷத்துல இருக்கிறதுனால இவாளுக்கு தூக்கம் வராது அப்படிங்கிற மாதிரி. சம்ஸ்லேஷனா சேர்ந்து இருக்கிறது. அதே மாதிரி விஸ்லேஷம்னாக்கா பிரிஞ்சு இருக்கிறது. சம்ஸ்லேஷத்தில் அவன் உறங்க விட்டான். ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கிற சமயத்துல அந்த நாயகன் இவளை தூங்க விட மாட்டான். விஸ்லேஷத்தில் விரக வியசனம் உறங்க விட்டாது. பிரிஞ்சு இருக்கிற சமயத்துல அந்த விரக தாபம் இருக்கே, அது தூங்க விடாது. ஆகையினாலே இவளுக்கு இரண்டுபடியாலும் உறக்கம் இல்லாமையாலே அறியாள் என்கின்றது. அதனால அவன் கூட சேர்ந்து இருக்கிறச்சையும் தூக்கம் கிடையாது, அவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறச்சையும் தூக்கம் கிடையாது. அதனால இவளுக்கு உறக்கம் இல்லாமையாலே அடையாள் என்கின்றது. அதனால தூக்கம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை என்னன்னாக்க, இளைய பெருமாள் கைங்கரியத்து தடையாகும் என்று, அதாவது இளைய பெருமாள் லக்ஷ்மணன் எம்பெருமானுக்கு அதாவது ஸ்ரீராமனுக்கு அவனுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி தூக்கத்தை விட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசனம் ஒண்ணு, இதுல ஸ்லோகம் ஒண்ணு வருது. அதனால என்று புத்திபூர்வமாக உறக்கத்தை விட்டார். I'll get to that ஸ்லோகம் in just a moment. அவன் ஒரு கான்சியஸா அந்த தூக்கம் வேண்டாம்னு சொல்லி விட்டான். அவன் புத்திபூர்வமாக உறக்கத்தை விட்டார். இவளுக்கோ உறக்கம் வருவதே இல்லை. இவளுக்கு இது ஒரு almost like she just cannot sleep. அவருக்கு he could sleep if he wanted to, but ஆனா ஸ்ரீராமனுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி கான்சியஸா has made a decision to not sleep அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல வருது. அதாவது சித்திரக்கூடத்துல இருக்கிறச்சே ஒரு சமயம் ஸ்ரீராமன் லக்ஷ்மணர் எழுப்புறான். அப்ப சொல்றது அந்த ஸ்லோகத்தை சொல்றா, லக்ஷ்மணா shook off his sleep, his drowsiness and his fatigue from journey அப்படிங்கிற மாதிரி, fatigue from journey in order to serve him அப்படிங்கிற மாதிரி இது வருது. சசுப்த சமயே भ्रात्रयम् ससुप्त समये भ्रात्रयम् लक्ष्मणः प्रतिबोधितः जहौ निद्रां च तन्द्रियं च प्रसक्तं च पतिये श्रमो
சித்திரக்கூடத்தில் வந்து ஸ்ரீராமன் எழுப்பினோடனே அவன் வந்து கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காண்டி கான்ஷியஸாக தூக்கம் விட்டான். தன்னுடைய ட்ரௌசினஸ், அந்த தூங்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை விட்டுட்டான். அண்ட் ஆல்சோ அவனுடைய தளர்ச்சி, ஃபெட்டிக் ஃப்ரம் த ஜேர்னி எல்லாத்தையும் விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி. இவளுக்கு அந்த மாதிரி இல்லை. இவளுக்கு வந்து உறக்கம் வருவதே இல்லை, தூக்கமே வரமாட்டேங்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டேக்ஸ் அ டிக் அட் அந்த ரங்கநாத பெருமாள் கிட்ட அந்த தாயார் வந்து ஷி டேக்ஸ் அ டிக் அட் ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது என்ன சொல்றாருனாக்க, சுவாமி நம்ம ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை நாங்கள் கேட்டிருக்கோம். அதாவது வந்து அந்த சீதையை பிரிஞ்சு இந்த ஸ்ரீராமன் வந்து தூக்கமே இல்லாமல் இருக்கான்னு ஹனுமார் சொல்லியிருக்கார். சீதை கிட்ட சுந்தரகாண்டத்தில் சொல்லியிருக்கார், அனித்ரக சததம் ராமக, தூக்கம் இல்லாமல் எப்பொழுதும் ராமன் இருக்கிறவன் ராமன் அப்படின்னு பிராட்டியை விட்டு பிரிந்த பெருமாளின் நிலை கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். நேர்மாறாக நீயும் அப்படியே என்று நினைத்தேன். ஸ்ரீராமன் வந்து சீதையை பிரிஞ்சதுனால தூக்கம் இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாளே நீரும் அதே மாதிரி உம்முடைய நாயகியை விட்டு பிரிஞ்சிருக்கீர், நாயகியான அடியனுடைய குமாரியை விட்டு பிரிஞ்சிருக்கே, குமாரத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேர். அதனால உமக்கும் வந்து தூக்கம் வராது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் சுவாமி. ஆனா நீ அழகா சயன கோலத்தை ஜாலியா தூக்கிட்டு இருக்கே சுவாமி. திருவரங்கத்தில் தென்னீர் பொன்னி வந்து திரைவருட பள்ளி கொள்ளும் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடுறாரோ இல்லையோ, திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டேன் கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாளேன்னு. அந்த பொன்னி நதி வந்து உமக்கு கால வருடின்னு இருக்கு, நீர் பாட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்கிறே சுவாமி. இந்த நாயகி விட்டு பிரிஞ்சிருக்கிறே நீர். அது I see a vast contrast between that Sri Raman of Valmiki Ramayana and you சுவாமி. அவர் சீதையை விட்டு பிரிஞ்சதுனால எவ்வளவு கஷ்டப்பட்டார், தூக்கம் இல்லாமல் இருந்தார். நீர் விட்டு உங்களுடைய நாயகி விட்டு பிரிஞ்சு ஜாலியா இருக்கிறே சுவாமி அப்படிங்கிற மாதிரி. நீயும் அப்படியே என்று நினைத்தேன், நேர்மாறாக நீர் திருவரங்கத்தானாய் பொன்னியின் புனிதமான காற்றுப்பட துயின்று வருகின்றாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதுக்கு அந்த ஸ்லோகத்தை வந்து அனித்ரக சததம் ராம, அனித்ரக சததம் ராமகயம் சுஹுப்தோபி ச நரோத்தமகம் சீதேதி மதுராம் வாணிம் வியாஹரன் பிரதிபுத்யதே. ஹனுமான் வந்து சீதை அசோகவனத்துல பார்த்து அவள்கிட்ட சொல்றான், அந்த ராமன், அந்த ஸ்ரீராமன் வந்து, தாயே உன்னை விட்டு பிரிஞ்சவன் தூக்கமே இல்லாம இருக்கான் சுவாமி. அப்படி தப்பி தவறி கண்ணை மூடினாலும் தூக்கத்துல வந்து சீதா சீதான்னு ஒரு நண்ப அழகான மதுரமான குரல்ல சொல்லி உடனே முழிச்சுன்றான் சுவாமி அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார் அவர். அதான் அந்த அந்த மாதிரி நீர் இல்லையே சுவாமி அப்படின்னு வியாக்கியானத்துல தாயார் வந்து ஸ்ரீரங்கன் கிட்ட ரங்கநாதன் கிட்ட சொல்ற மாதிரி சொல்றார். அது வந்து கண்ணநீர் கைகளால் இறைக்கும் அப்படிங்கிறது. கண்ணில் வர டியர்ஸை வந்து ஏதோ பக்கெட்டா எடுத்து விட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து அது வந்து இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங் சுவாமி அப்படின்னு பெருமாள் திருமொழியில வர 2 இதை கோட் பண்றார். தூராத மனக்காதல் தொண்டர்தங்கள் எம்பெருமான் கிட்ட ஒரு ஆறாத காதல் வச்சுட்டு இருக்கிற அந்த அடியார்கள் இருக்காளே, அவா வந்து இதுவும் இந்த அதே இருளெறிய சுடர்மணிகளை அமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிவனம் ஆயிரங்களா இருந்த அப்படிங்கிற அந்த பெருமாள் திருமொழியோட முதல் பதிகத்துல வருது. நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அதை அந்த தொண்டர்தங்கள் குழும்பி அந்த தொண்டர்கள்லாம் அடியார்கள்லாம் ஸ்ரீரங்கத்துல கூட்டமாக கூடி திருப்புகழ்கள் புகழ்கள் பலவும் பாடி திருப்புகழ்கள் எம்பெருமான ஸ்தோத்திரம் என்ற விஷயங்கள் நிறைய பாடி ஆறாத மனக்களிப்போட, அந்த மனக்களிப்பு, இது பிளிஸ் இருக்கே, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ், அது வந்து தீரவே தீராது. அது இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் இட், ஐ வாண்ட் மோர் அப்படின்னு சொல்ற மாதிரி மனக்களிப்போடு அழுத கண்ணீர். அவ ரொம்ப அழனாக்கா ஆனந்த கண்ணீர், அழுத கண்ணீர் மழை சோற, அது பெரிய மழை மாறி சுற்றுறது அப்படிங்கிறது. ஆண்டாள் சொல்ற, கனைத்திளங்கற்றனமே கன்றுக்கிறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோற நனைத்தெல்லாம் ஷேராக்கும் நற்செல்வன் தங்காயனன். அந்த கண்ணுக்கட்டி அந்த மாடு வந்து தன்னுடைய கண்ணுக்குட்டியை நினைச்சுட்டு பாலை சொரியறது, அந்த பால் சொரியறதுனால அந்த ஃபுல் இதுமே அந்த மாட்டு தொழுவமே வந்து சேறு ஆயிடுறது, சகதி ஆயிடுறது, மடி ஆயிடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது மாதிரி ஸ்ரீரங்கத்துல வந்து மடியா இருக்கும். என்ன அங்க தொண்டர்கள் வந்து குழாமாக கூடி அவ ஆனந்த கண்ணீர் விடுறச்சே அது வந்து சேராக்கும்னு சொல்றார். அதே மாதிரி அடுத்த பெருமாள் திருமொழியில 2வது பெருமாள் திருமொழியில வந்து அவர் வந்து
இது அடியார்களுடைய பெருமையை சொல்றச்சே, ஏறு அடர்த்ததும் அவன் நப்பின்னைக்காக ஏழு எருதுகளை அடக்கினதையும், ஏனமாய் நிலம் கீண்டதும், பெரிய வராகம் அவதாரம் எடுத்துட்டு பூமியை தோண்டி பூதேவியை அவன் மீட்டதும், முன் ராமனாய் மாறு அடர்த்ததும், ராமாவதாரத்தில் அவனுடைய சத்ருவான ராவணனை தொலைச்சு கட்டினதும், மண் அளந்ததும், வாமன திருவிக்ரம அவதாரத்தை உலகத்தையே அளந்ததும், இந்த மாதிரி எல்லா விதமான கீர்த்திகளையும் சொல்லி பாடி அந்த மாதிரி அடியார்கள் பண்ணிட்டு இருப்பா. அவ பண்றச்சு என்னன்னாக்கா, வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ண நீர் கொண்டு, இந்த பொன்னி நதி ஓடின்னு இருக்கே காவேரி நதி, பெரும் வன் பொன்னி பேராறு, பெரிய ரிவர் அது. அது வெள்ளத்தோட வரைச்சே எவ்வளவு நிறைய ஜலம் இருக்கும், அது மாதிரி கண்ண நீர் கொண்டு அந்த தொண்டர்களுடைய கண்கள்ல இருந்து பெரிய கண்ணீர் கொட்டுறது, அப்படிங்கிற மாதிரி வெள்ளம் மாதிரி கொட்டுறது கொண்டு, அரங்கன் கோயில் திருமுற்றம் அப்படின்னு அரங்கன் கோவில்ல திருமுற்றம் சேரு தொண்டர், இந்த திருமுற்றத்தை சகதியாக்கிடுறார் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சென்று சொல்லுகிறபடியே, எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணசேஷ்டிதங்களை நிறுத்தி தாரை தாரையாக கண்ணீர் பெருக விடுவது பக்தர்களுக்கு ஒரு நித்திய கிருத்தியமாதலால், அந்த எம்பெருமானை நினைச்சுண்டு தாரை தாரையாக ஒன்று ஆனந்த கண்ணீரோ அல்லது பிரிஞ்சிருக்கிறதுனால விரக தாபத்தினால சோக கண்ணீரோ விடுறது இது அடியார்களுக்கு கை வந்த கலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஒரு நித்திய கிருத்தியமாதலால், டெய்லி பண்ற விஷயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதனை சொல்லுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அடியன் இந்த இதோடு இங்கே நிறுத்திக்கிறேன். அடியன் will continue with the rest of the Vyakyanams in the next meeting. Adiyan will also finish off with Adiyan's pranams to you for being patient. Adiyan just wrote a kavidai to represent that. பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொறுத்தீரும் அருளாலிவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உண்மை அப்படிங்கிற மாதிரி. அதாவது பகவத் விஷயங்கிறது இட்ஸ் சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் வெரி ரிச் இன் மீனிங். அதை யூஸ்வலாக உபன்யாசகர்கள் அதோட எசன்ஸை எடுத்து கொடுப்பாது. அடியேன் எசன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு சக்கையாக கொடுத்துட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் பகவத் விஷயத்தில் சக்கையே கிடையாது, பட் அடியேன் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஜெனரேட்டிங் சக்கை when where none exists அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த மாதிரி பொருளற்றே பொழிந்திடவே சக்கையா ஒரு மழை மாதிரி பொழிஞ்சுட்டு இருக்கேன் நானது. ஆனாலும் நீங்கள் பொறுமையாக பொருள் போலே பாவித்து ஏதோ பெரிய விஷயத்தை கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி அதை இமேஜின் பண்ணிட்டு இன்னைக்கு பொறுத்துட்டு இருக்கேன் இது வரைக்கும். அந்த அருளால், உங்களோட பொறுமையான இந்த அருள்னால, கிரேஸ்னால இவன் கடன்பட்டான், he feels indebted to you, கலங்கினான், he is distressed because கைமாறன் என்றான், என்ன கைமாறு பண்ணுவேன் என்றான், உடன்பட்டு வணங்கினான் உம்மை, உடன்பட்டு சின்சியர்லி வணங்கினான் உம்மை, he bows his head and offers his pranams to you அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுடைய பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு அடியன் will try to chant this in after every upanyasam as well. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகம் त्वां सर्व पापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः मङ्गलं कोसलेन्द्राय महनीय गुणाब्धये चक्रवर्ती तनुजाय सार्वभौमाय मङ्गलम्. कवितार्क्य सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணமஸ்து.